நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. கேள்விகள் உண்மையை வெளிக்கொண்டுவதற்கான ஆயுதம். கேள்விகள் ஒரு தீர்வை நோக்கிய பயணம். கேள்விகள் அதிகாரத்திற்கு எதிரான குரல். ஒவ்வொரு நாளும் எழுப்பப்படுகிற முதல் கேள்வி நியூஸ் 7 தமிழுடையது. கடந்த 10-15 நாட்களுக்கு மேலாக தமிழகத்தை ஸ்தம்பிக்க வைத்திருக்கிறது இளைஞர் திரளினுடைய போராட்டங்கள். ஜல்லிக்கட்டிற்கான தடையை நீக்க கோரியும், ஜல்லிக்கட்டுக்கான தடையை செயற்கையாக உருவாக்கி கொடுத்திருக்கிற பீட்டா அமைப்பை தடை செய்ய கோரியுமான போராட்டங்கள் தமிழகம் முழுக்க தொடர்ந்து வலுப்பெற்று வருகின்றன. அலங்காநல்லூரில் நேற்று நடைபெற்ற 22 மணி நேர போராட்டம் இன்று காலை போலீசார் அவர்களை கைது செய்ததன் மூலமாக நிறைவடைந்திருக்கிறது. ஆனால் அதற்கு பிறகு தமிழகம் முழுக்க சென்னை, மெரினா, சேலம், மதுரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் அந்த கைது செய்யப்பட்டவர்களை விடுவிக்க கோரியும், ஜல்லிக்கட்டிற்கு அனுமதி வழங்க கோரியும் போராட்டங்கள் தீவிரமடைந்திருக்கின்றன. உண்மையில் இந்த போராட்ட களம் எதை உணர்த்துகிறது? இன்றைய தலைப்பிற்கும் நிகழ்ச்சிக்குள்ளும் போகலாம். சாதி மதம் கடந்து தமிழர்களை இணைக்கும் ஒரே பண்டிகையான பொங்கல் கொண்டாட்டங்கள் முடிவுக்கு வந்திருக்கின்றன. வறட்சி, விவசாயிகள் தற்கொலைகளால் நொந்து போயிருக்கும் கிராமப்புற கொண்டாட்டங்களின் ஒரு அம்சமான ஜல்லிக்கட்டு கடந்த 2 ஆண்டுகளாக நடைபெறாத நிலையில் இந்த ஆண்டாவது நடைபெறும் என்ற எதிர்பார்ப்பு எகிரியது. மக்களிடையே நிலவும் எதிர்பார்ப்பை புரிந்து கொண்டு தேசிய கட்சிகள், மாநில கட்சிகள், ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சி என்ற எந்த பாகுபாடும் இல்லாமல் ஜல்லிக்கட்டு நடக்க ஆதரவு தெரிவித்தன. ஆனால் பொங்கல் நெருங்கி வந்த நிலையிலும் தொடர்ந்த வாக்குறுதிகள் வெற்று வாக்குறுதிகளாக மட்டுமே நீடித்தன. ஜல்லிக்கட்டு நடக்கவில்லை. இந்நிலையில் தடை மீறி ஜல்லிக்கட்டு நடத்த முயன்ற முயற்சிகளும், அதை எடுத்து நடந்த தடியடிகளும், கைதுகளும் பெருந்திரளான இளைஞர்களை வீதிக்கு அழைத்து வந்திருக்கிறது. இதையொட்டு எழும் கேள்விகள்தான் இன்றைய கேள்வி நேரத்திற்கான களத்தை அமைத்து தந்திருக்கின்றன. கலாச்சார பண்பாட்டு உரிமைகளுக்காக போராடினால் கைதுதான் பரிசா? தலைமை இல்லாமல் போராட்டங்கள் தொடர்வது எப்படி? அரசியல் கட்சிகளுக்கு அனுமதி இல்லை என்பது சரியான அணுகுமுறையா? ஜல்லிக்கட்டுக்கான போராட்டம் வேறு மக்கள் பிரச்சனைகளிலும் பிரதிபலிக்குமா? போராட்டங்களின் உரத்த குரல் அரசின் செவிகளை எட்டுமா? இன்னும் பல கேள்விகளுடன் இன்றைய கேள்வி நேரம் பயணிக்கிறது. தமிழகம் முழுக்க ஒலித்துக் கொண்டிருக்கிற இளைஞர்களினுடைய போராட்ட குழு, போராட்ட குரல் அரசின் காதுகளில் ஒலிக்குமா? இந்த ஒற்றை கேள்வியை மையப்படுத்தி தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலும் இந்த நிமிடம் வரை போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சென்னை மெரினா கடற்கரையில் காலையில் இருந்து குவிந்த இளைஞர் திரள் ஜல்லிக்கட்டுக்கான அனுமதி கிடைக்கும் வரை, அல்லது தமிழக முதலமைச்சர் அல்லது தமிழக அரசின் பிரதிநிதி எங்களை பார்த்து பேச்சுவார்த்தை நடத்தும் வரை கலையப்போவதில்லை என்கிற உறுதியான மனப்பான்மையோடு போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதனிடையே இன்றைய கேள்வி நேரத்தினுடைய இந்த கேள்விகளோடு இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு பங்கேற்கிற கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். மே 17 இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் அவர்கள், இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவர் அர்ஜுன் சம்பத் அவர்கள், பண்பாட்டு கலாச்சார பாடகர் வேல்முருகன் அவர்கள், தற்போது ஜல்லிக்கட்டு போராட்ட குழு சென்னையிலிருந்து நம்மோடு பங்கெடுத்த கிருஷ்ணவேணி அவர்கள் இந்த நால்வரும் நிகழ்ச்சியில் அமைந்திருக்கிறார்கள். கூடுதலாக சில சிறப்பு விருந்தினர்களும் இணைய இருக்கிறார்கள். தற்போது அவையில் இருக்கிற நால்வரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி. அர்ஜுன் சம்பத் சார், உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். ஜல்லிக்கட்டுக்கான தடை, ஜல்லிக்கட்டை மீறிய போராட்டங்கள், மீறி நடந்த ஜல்லிக்கட்டை அர்ஜுன் சம்பத் எப்படி பார்க்கிறார்? தமிழகம் முழுக்க இன்றைக்கு தமிழர் பண்பாட்டை, கலாச்சாரத்தை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு வீதிக்கு வந்திருக்கின்ற மாணவர்களை, இளைஞர்களை நான் வரவேற்கின்றேன், ஆதரிக்கின்றேன். இத்தகைய ஒரு விழிப்புணர்வு அவசியமானது. ஜல்லிக்கட்டுக்கு தடை என்பது தமிழர் பண்பாட்டிற்கு விதிக்கப்பட்டிருக்கின்ற தடையாகும். இந்த தடை நீங்கிட வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு உரிமை கேட்டு எங்கள் மக்கள் தெருவுக்கு வந்திருக்கிறார்கள். இது நிச்சயம் அவர்கள் காதிலே ஒலிக்கும். அது டெல்லியாக இருந்தாலும் சரி, தமிழக அரசாக இருந்தாலும் சரி, பீட்டா அமைப்பாக இருந்தாலும் சரி, நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, இந்த கருத்துக்கள் வலிமையாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த போராட்ட விஷயத்தை தமிழக அரசு அணுகிய விதம், அதாவது மராட்டிய மாநிலத்திலே இத்தகைய ஒரு போராட்டம் நடைபெற்றது. இதே போல ஒரு பாரம்பரியமான திருவிழாவிற்கு அங்கே உச்சநீதிமன்றம் மூலமாக தடை இருந்தது. கிருஷ்ண ஜெயந்தியை ஒட்டி உரியடி திருவிழா நடைபெறும். மனித பிரமிட் அமைத்து உரியடிப்பார்கள். அதற்கு பல்வேறு விதமான நிபந்தனைகளை விதித்து அந்த விழாவே நடத்த முடியாதவாறு ஒரு ஏற்பாட்டை உச்சநீதிமன்றம் செய்தது. அந்த நேரத்திலே மராட்டிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் ஒருங்கிணைந்து எங்களுக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பை பற்றி கவலை இல்லை, ஏனென்று சொன்னால் இது எங்களுடைய வழிபாட்டின் ஒரு பகுதி. உரியடித்தல் என்பது எங்களுடைய பாரம்பரியமான ஒரு வீர விளையாட்டு வழிபாடு. ஆகவே தீர்ப்பை மீறுவோம், உரியடிப்போம் என்று சொல்லி உரியடித்தார்கள். அவர்களை மராட்டிய மாநில அரசு எப்படி அணுகியது? இந்த மாதிரி கைது, நெருக்கடிக்குள்ளாக்குது,
இதெல்லாம் இல்லை. நான் இப்பொழுதே இதன் மூலமாகவே தமிழக அரசாங்கத்திற்கு வேண்டுகோள் வைக்கின்றேன். போராட்டம் நடத்தவர்களிடம் சென்று பேச்சுவார்த்தை நடத்துங்கள், நிலைமையை புரிய வையுங்கள், அவர்களை கைது செய்திருப்பவர்களை உடனடியாக விடுதலை செய்யுங்கள். ஜல்லிக்கட்டை நிலைநாட்டுவதற்கு, இந்த பாரம்பரிய விழாவை நடத்துவதற்கு, இந்த பண்பாட்டை பாதுகாப்பதற்கு துணை நில்லுங்கள். போராட்டக்காரர்களிடம் ரொம்ப சுமூகமான அணுகுமுறையை பின்பற்றுங்கள் என்கின்ற வேண்டுகோளை நான் இந்த நேரத்திலே முன்வைக்கின்றேன். அர்ஜுன் சம்பத் சார், இப்ப தமிழகம் முழுக்க பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்றதாக சொல்லியிருக்கிறீர்கள். இந்து மக்கள் கட்சி சார்பாக போராட்டங்கள் ஏதேனும் நடைபெற்றதா? தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடைபெற முடியாமல் போனதற்கு யார் காரணம்? தமிழகத்திலே எங்களை பொறுத்தவரை இந்து மக்கள் கட்சி கடந்த ஆண்டும் நாங்கள் ஜல்லிக்கட்டை வாடிவாசலை திறந்து நாங்கள் எங்கள் காளைகளை ஓடவிட்டு ஜல்லிக்கட்டை முறையாக நடத்தினோம். இந்த ஆண்டும் நடத்தினோம், கோவையிலே நடத்தினோம், இன்றைக்கு காலையிலே உடுமலையிலே நடத்தி இருக்கிறோம். தமிழகம் முழுக்க எங்கள் அமைப்பு ஜல்லிக்கட்டு என்கின்ற எங்களுடைய பொங்கல் பண்டிகையின் வழிபாட்டின் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய வீர விளையாட்டை நாங்கள் நடத்தி கொண்டுதான் இருக்கின்றோம், தொடர்ந்து நடத்துவோம். இதற்காக எங்களை கைது செய்தாலோ, இதற்காக எங்கள் மீது தண்டனை கொடுத்தாலோ அதை ஏற்றுக்கொள்ளவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். எங்கள் உரிமையை நாங்கள் நிலைநாட்டியே தீருவோம். இப்பொழுது கூட ஜல்லிக்கட்டு நடத்துபவர்கள் யாராவது கைது செய்யப்பட்டிருந்தால் அவர்களை உடனடியாக அரசு விடுதலை செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை, இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. ஜல்லிக்கட்டு இந்த ஆண்டு நடைபெற முடியாமல் போனதற்கான காரணம் யாருன்னு கேட்டிருந்தேன். ஒரே ஒரு கேள்வி, மறந்துட்டீங்க. ஜல்லிக்கட்டு இந்த ஆண்டு நடைபெறாம முடியாமல் போனதற்கான காரணம், நீதிமன்றத்திலே பீட்டா அமைப்பு தொடர்ந்து இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டு நடத்தக்கூடாது என்று தடை உத்தரவு வாங்கி இருக்கிறது. இந்த பீட்டா உத்தரவு, அந்த தடை உத்தரவு வாங்கியதற்கு எதிராக ஒரு மனுவை, அதாவது இந்த விலங்குகளை காட்சிப்பட்டியலிலே இருந்து நீக்க வேண்டும், காட்சிப்பட்டியிலிருந்து காளையை நீக்க வேண்டும் என்று ஒரு மனுவை தயார் செய்து அந்த மனுவை அரசாங்கம் கொண்டு போய் நீதிமன்றத்திலே கொடுத்தால், நீதிமன்றம் என்ன சொல்லுகிறது? விலங்குகள் நல வாரியத்தின் ஒப்புதல் பெற்று தாக்குதல் செய்யுங்கள். அந்த விலங்குகள் நல வாரியத்தில் ஜல்லிக்கட்டுக்கு இந்த ஆண்டு தடை விதிக்கப்பட்டதற்கு மத்திய மாநில அரசுகள் காரணம் இல்லையா? வெறும் பீட்டா அமைப்பு மட்டும்தான் காரணமா? எல்லா தடைக்கும் யார் காரணம் இருக்கீங்க? பீட்டாங்கிற ஒரு தனியார் அமைப்பை மட்டும் காரணம் காட்டி மத்திய மாநில அரசுகள் தனது பொறுப்புல இருந்து தட்டி கழிக்கப்படுறாங்களா? பீட்டா அமைப்பு மட்டுமல்ல, அவர்கள் தப்பிக்க முடியாது. மத்திய மாநில அரசுகள் தங்களுடைய பொறுப்பில் இருந்து விலகிக் கொள்ள முடியாது. இதற்காக சிறப்பு சட்டம் கொண்டு வர வேண்டும். அவர்கள் உச்சநீதிமன்றத்திலே இதற்காக அவர்கள் விலங்குகள் நல வாரியத்திலே இருந்து ஒரு மனுவை தாக்கல் செய்ய வேண்டும். அதை போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டும். எதனால் இந்த சுணக்கம் நிகழ்கிறது என்பது எங்களுக்கு புரியவில்லை. இந்த சுணக்கத்தை நீக்க வேண்டும், இந்த தடையை நீக்க வேண்டும். உங்களது தாய் கழகமான பாஜக தமிழகத்தினுடைய கலாச்சார பண்பாட்டு உணர்வுகளை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. தமிழ்நாட்டிலிருந்து ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கான தரவுகளை நீதிமன்றத்தில் முழுமையா சமர்ப்பிக்கப்படல, முறையா சமர்ப்பிக்கப்படல அப்படிங்கிற புகார் இருக்கு. அந்த புகாருக்கு உங்கள் பதில் என்ன? மிக மிக தவறான குற்றச்சாட்டு. பாரதிய ஜனதா கட்சி, RSS, ஹிந்து அமைப்புகள் ஜல்லிக்கட்டு நடத்துவதிலே தீவிரமாக இருக்கின்றோம், தெளிவாக இருக்கின்றோம். ஜல்லிக்கட்டை நடத்துவோம். நாங்கள் உச்சநீதிமன்றத்திலே மோடி அரசாங்கம் இதற்காக தொடர் நிகழ்வுகளை, தொடர் நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இந்த ஜல்லிக்கட்டு விஷயத்திலே திடீரென ஊடுருவி இருக்கக்கூடிய சில சக்திகள் இதை மோடிக்கு எதிராக, பிஜேபிக்கு எதிராக திசை திருப்பி கொண்டிருக்கிறார்கள். இந்த திசை திருப்பலுக்கெல்லாம் தமிழக மக்கள் பலியாக மாட்டார்கள். இந்த ஜல்லிக்கட்டு என்பது நாடு முழுக்க நடக்கக்கூடிய ஒரு திருவிழா. மகர சங்கராந்தி என்கிற பெயரிலே மராட்டிய மாநிலத்திலே நடக்கிறது, கர்நாடகத்திலே நடக்கிறது, ஆந்திரால நடந்தது ஜல்லிக்கட்டு, சந்திரபாபுடைய சொந்த தொகுதியில் நடந்தது. ஆகவே இதை வேண்டுமென்றே சில SFI மாணவர் அமைப்புகளும் இன்னும் சில திராவிடர் கழக அமைப்புகளும் மே 17 போன்ற இயக்கமும் மோடிக்கு எதிரான பிரச்சார இயக்கமாக மாற்றுவதற்கு முயற்சிக்கிறார்கள். அது நடக்கவே நடக்காது. ஜல்லிக்கட்டை நிச்சயமாக தடை நீக்குவோம். பிஜேபி அரசாங்கம் அதை செய்யும். இப்ப பிஜேபி தலைவர் ராஜா தான் முதல்ல காலை அவுத்துட்டாரு. இந்து மக்கள் கட்சி தான் எல்லா இடங்களிலும் தடை மீறி ஜல்லிக்கட்டை நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த நெருப்பிலே குளிர் காய்வதற்கு சில பேர் முயற்சி செய்கிறார்கள். அது நடக்காது. தொடர்ந்து பேசலாம். திருமுருகன் காந்தி, தமிழ்நாட்டினுடைய பீட்டா தொடர்ந்த ஒரு வழக்கில் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு பாஜகவையும் மத்திய அரசையும் தமிழக அரசையும் குறை சொல்வது என்பது என்ன வகையிலான நியாயம் என்கிற அர்ஜுன் சம்பத்தினுடைய கேள்விக்கு உங்கள் பதில் என்ன? பீட்டா அமைப்பினுடைய பின்புலத்தில் இயங்கக்கூடியது. அதாவது என்னன்னா, மோடி அரசு பல்வேறு NGOக்களை தடை செய்தார்கள், கிரீன் பீஸ் போன்ற அமைப்புகளை தடை செய்தார்கள், பல்வேறு இங்கே இருக்கக்கூடிய லயோலா கல்லூரியிலுடைய அமைப்பு கூட தடை செஞ்ச இடத்துல
பீட்டா அமைப்பினுடைய தலைவர் அமெரிக்க குடிமகனாக இருக்கிறார். அதை ஏன் தடை செய்யவில்லை? ஆக நீங்கள் தடை செய்கிறோம் என்றால் நீங்க எல்லாத்தையும் நீ பண்பாட்டின் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு இன்னும் இயங்கிக் கொண்டிருப்பதும், அது பகிரங்கமாக வழக்கு நடத்த முடியும் என்பதும், அது ஒரு அரசை நோக்கியான எச்சரிக்கை குரல் கொடுப்பது என்பதும் யாருடைய பின்புலத்திலிருந்து நடக்கிறது? அர்ஜுன் சம்பத் அவர்கள் சொன்னார் RSS எல்லாம் இதற்கு துணை, நாங்கள் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு என்று சொல்கிறார். கடந்த வருடம் RSS அமைப்பில் இருக்கக்கூடிய ராதாராஜன் என்கின்ற அம்மையார் தான் RSS சார்ந்தவர், ஜல்லிக்கட்டு நிறுத்தப்பட வேண்டும் என்று பகிரங்கமாக தொலைக்காட்சியில் பேசியிருக்கின்றார். அது ஆவணமாக இருக்கிறது. ஆக இது பின்னணியில் இருக்கக்கூடிய அமைப்புகளை இந்துத்துவ RSS அமைப்புகள் தான். அர்ஜுன் சம்பத்தை போன்றவர்கள் ஒரு சிலர் வெளிப்படையாக நாங்கள் பேசுகிறோம் என்று சொன்னார்களே ஒழிய, நீங்கள் இல்லை. அர்ஜுன் சம்பத் அவர்களே, நான் பேசி முடிச்சிடறேன், அப்ப நீ பேசுங்க. அதுக்கு ஆதாரம் எல்லாம் இருக்கு. டிவியில தான் பேசியிருக்கிறாங்க. என்ன டிவி என்ன டேட் வரைக்கும் சொல்ல முடியும்? அவங்க வெளிப்படையாக இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருக்கும் பொழுது சிறப்பு சட்டத்தை கொண்டு வந்து மசோதாவை கொண்டு வந்து, நான் ஒரு கிளாரிபிகேஷனுக்காக, ராதாராஜன் RSS உறுப்பினர் இல்லை, அவங்க RSS ஆதரவாளர் தான் நிகழ்ச்சிகளை பங்கெடுத்திருந்தாங்க. தொடரலாம். இல்ல அவங்க பொதுவா அப்படிதான் சொல்றாங்க. ஆனா அவங்க பல மேடைகள்ல அவங்க பேசியிருக்காங்க. RSS மேடைகள்ல தீவிரமாவே பேசியிருக்காங்க. அவங்க சொல்றத அப்படிதான் சொன்னாங்க. அவங்க எச் ராஜாவை மறுத்து தான் பேசினாங்க. உண்மையா தான் வெளிப்படையாக அவங்க என்னுடைய கேள்வி, பாஜகவை திருமுருகன் ஒருவேளை குற்றம் சுமத்துவாரானால் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனோ தமிழிசை சவுந்தரராஜனோ எச் ராஜாவோ ஜல்லிக்கட்டுக்கு நாங்கள் ஆதரவாக இருக்கிறோம், தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடத்துவோம்னு பாஜக எச் ராஜா காலை அவிழ்த்து விட்டிருக்கிறார். அப்போது இந்த மண்ணினுடைய உணர்வை பாஜக என்கிற கட்சி புரிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அரசாங்கம் என்கிற வரையறைக்குள்ள அவங்களால அதை செயல்படுத்த முடியல. அவங்க ஸ்டாண்ட் இல்ல, அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி அப்படியான ஒன்று நிலைப்பாடு இருக்கும் என்றால் இவர்கள் சிறப்பு மசோதாவை கொண்டு வந்து நடத்திருக்க முடியும். அதை நான் நடத்த முடியும். இன்னும் சொல்ல போனா எப்படி கர்நாடகாவினுடைய தண்ணீரை திறந்து விடக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுடைய மத்திய அமைச்சர் கர்நாடகாவை சார்ந்த அமைச்சரை வெளிப்படையாக பாரதிய ஜனதா கட்சி ஜல்லிக்கட்டு இந்த ஆண்டு நடக்க முடியாமல் போனதுக்கு நீங்க யாரை குற்றம் சுமத்துறீங்க? மத்திய அரசு, பாரதிய ஜனதா கட்சி அரசு, தமிழ்நாட்டினுடைய செயல்படாத அரசு அதிமுக அரசு, இரண்டும் தான். உச்சநீதிமன்றத்தினுடைய தடை உத்தரவை நீங்க ஒரு பொருட்டாவே மதிக்கலையா? நீங்க உங்களுடைய உச்சநீதிமன்றத்தின் இதை தீர்ப்பை கர்நாடக அரசு கூட தான் எந்த விதத்திலும் பொருட்படுத்தல. பிரச்சனை அதல்ல. நீங்க ஒரு மத்திய அரசு இதை ஆய்வு செய்து காலையை எங்கிருந்து மாத்தணுங்கிற இடம் தானே, லாஜிக்கல் விஷயம் தானே. பாரதிய ஜனதா கட்சிக்கு மெஜாரிட்டி இருக்கு இல்லையா? பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைச்சராக மேனகா காந்தி தான் இந்த தடைக்கு இருக்கு சார். நீங்க தீர்ப்பு வந்த பிறகு ஒருவேளை தீர்ப்பு எதிராக வந்தா கூட சட்டத்தை திருத்த முடியும். ஆனா கோர்ட் பெண்டிங்ல இருக்கும்போது, கேஸ் பெண்டிங்ல இருக்கும்போது எப்படி நீங்க சிறப்பு மசோதா கொண்டு வரவங்க எது தடுக்குது உங்களை? ஏன் பண்ணல இதுக்கு முன்னாடி? நீங்க ஒவ்வொரு தடவையும் ஜல்லிக்கட்டு வர்றப்பதான் பிரச்சனை பேசுவாங்களா? ஏன் 6 மாசத்துக்கு முன்னாடி பேசுங்களேன். ஏன் பேசல அதை பத்தி? போன வருஷம் பிரச்சனை வந்தது. போன வருஷம் இது இந்த பொங்கல் அல்ல, இது மோடி பொங்கல் சொல்லி எல்லா ஊர்களையும் பேனர் வச்சாங்கல்ல. போன வருஷம் ஏமாத்தப்பட்டோம் இல்லையா? அப்ப இந்த வருஷம் பண்ணிருக்கணும் இல்லையா? ஏன் பண்ணல? ஒரு வருஷம் நீங்க ஏங்க அமைப்பு கொண்டு நிறுத்தினது காரணம் என்ன? மேனகா காந்தி யார்? மேனகா காந்தி பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர் தானே. சுப்பிரமணிய சாமி யார்? அவங்க அதை சேர்ந்தவங்க தானே. அப்ப இதுல நாங்க என்ன சொல்ல முடியும்? அப்ப நீங்க உங்களுக்கு வேணுங்கிற விஷயத்தை மட்டும் தடையை எனக்கு ஒரே ஒரு கேள்வி. இப்போ ஜல்லிக்கட்டு மாதிரியான ஒரு விஷயத்திற்கு அனுமதி வாங்கி கொடுப்பதன் வாயிலாக குறைந்தபட்சமாக தமிழகத்தில் தனது கட்சியை வளர்ப்பதற்கான வேலையை கூட பாஜக செய்ய முடியும். தடையை அவங்க நீட்டிக்காம, தடையை அவங்க விளக்காம இருக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன லாபம்னு நினைக்கிறீங்க திருமுருகன்? இல்ல, ஏனென்றால் RSS கட்டுப்பாடு தான் பாரதிய ஜனதா கட்சி இயங்குகிறது. RSS இதை பொறுத்து அவர் ஜல்லிக்கட்டு தடை செய்ய வேண்டும் அவர்கள் நிலைப்பாடு. இல்ல என்ன காரணம்னு கேக்குறேன் நானு. இல்ல அவங்க அதான் சொல்றாங்க, வெளிப்படையா சொல்றாங்க. இது எங்களுடைய முறைகளுக்கு எதிராக இருக்கு. என்னன்னா தமிழர் முறை என்பது வேறு, இவர் இந்துத்துவ முறை என்பது இரண்டுமே வேறு. தமிழர் முறையை அவர் ஏற்றுக்கொள்ள, இது இந்துத்துவ விழாவெல்லாம் அவங்க சொல்ல முடியாது. அனைத்து தரப்பு பேசக்கூடிய பொங்கல் விழாவாக தான் இருக்கிறது. அதுதான் அவங்க மறுக்கிறாங்க. தமிழர்களுடைய பிரச்சனை என்றால் அது இந்துத்துவ கட்டமைப்புக்கு வராது. இந்துக்கள் வேறு, இந்துத்துவம் என்று அவர் சொல்லக்கூடிய விஷயம் வேறு, தமிழர்கள் பண்பாடு என்பது வேறு. இந்தியா முழுக்க பொங்கல் கொண்டாடுறாங்களா? இந்தியா முழுக்க ஜல்லிக்கட்டு கொண்டாடுறாங்களா? இல்லையே, தமிழர்கள் தான பண்றாங்க. அர்ஜுன் சம்பத் அவர்களை பேசுவதை அனுமதியுங்கள். பேசுவதை அனுமதியுங்கள். பேசுங்க. நடத்தக்கூடிய விழா 6 விழா. ஜல்லிக்கட்டு தவறான தகவல்களை பதிவு செய்யாதீர்கள். அர்ஜுன் சம்பத் சார், நீங்க இப்படி முக்கியத்துவம் கொடுத்து கொண்டாடப்பட வேண்டிய ஒரு விழாவுக்கு அவசர சட்ட திருத்த மசோதாகவோ கடந்த 3 ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கிற மோடி அரசோ இதற்கான ஏதேனும் ஒரு வழிவகையை செய்திருக்கலாமே. இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிற நீங்கள் ஒவ்வொரு வருஷம் இப்படிதான் நாங்க நம்ம ஏமாந்துட்டு இருக்கோம்ங்கிறதா அந்த மக்களினுடைய குரல். இல்ல, அந்த முயற்சியை அரசாங்கம் செய்து வருகிறது. மோடி அரசாங்கத்திற்கு தடையாக விலங்குகள் நல வாரியம் இருக்கிறது. விலங்குகள் நல வாரியம் என்பது காங்கிரஸ் கட்சி ஆட்சி காலத்திலே அமைக்கப்பட்டது. காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி காலத்திலே பொறுப்புக்கு வந்தவர்கள் தான் இன்றைக்கும் விலங்குகள் நல வாரியத்திலே உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். கடந்த வாரம் தான் சோனியா காந்தி வீட்டில் விலங்குகளுக்கு வைத்தியம் பார்த்துட்டு இருந்தவங்க, பெட் அனிமல்ஸுக்கு டாக்டரா இருந்தவர் தான் விலங்குகள் நல வாரியத்தில் தலைவராக இருந்தாங்க. கடந்த வாரம் தான் ரிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த விலங்குகள் நல வாரியத்தை மாற்றி அமைச்சு இன்னும் பாருங்க, மைனாரிட்டி கமிஷன்ல காங்கிரஸ்காரங்க தான் தலைவராக இருக்காங்க.
அதே மாதிரி ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகள்ல தலைவரா இருக்காங்க. ஆட்சிக்கு வந்து இன்னும் அர்ஜுன் சம்பத் சார் நீங்க ஆட்சிக்கு வந்து 2 நாள் ஆகல, 3 வருஷம் ஆகுது. இன்னும் மோடி அரசாங்கம் இதெல்லாம் மாத்தணும். இது யாருடைய தவறு? எப்ப பண்ணுவீங்க? ஆமா சார், இப்பதான் ஒவ்வொன்னா எவ்வளவு வருஷம் ஆகும் உங்களுக்கு? விலங்குகள் நல வாரியத்திலே மாற்றணும். ஏங்க அப்போது நிச்சயமா அனைத்து ஏற்பாடுகளையும் ஜல்லிக்கட்டு நடைபெற முடியாமல் போறதற்கு விலங்குகள் நல வாரிய காரணம், அதனுடைய தலைவர் காரணம், அந்த தலைவர்களை நியமித்த காங்கிரஸ் காரணம், 3 ஆண்டுகளாக தலைவர்களை மாற்றாத பாஜக காரணம் இல்லை. சரியா? காரணம் தான். 3 ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சி இதிலே அரசியல் செய்ய நினைக்கவில்லை சார். ஆர்எஸ்எஸ் 6 விழாக்கள், ஆர்எஸ்எஸ்ல குரு பூஜை விழா, ஆர்எஸ்எஸ்ல இந்த சுற்றுலா கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி, பாஜகவினுடைய மேனகா காந்தி தொடர்ந்து தவறான தகவலை பாஜகவினுடைய மேனகா காந்தி தொடர்ந்து ஜல்லிக்கட்டுக்கு எதிரான ஒரு மனநிலையில் இருக்கிறார். அது குறித்த விஷயங்களை மேனகா காந்தி மட்டும் விலங்குகள் நல ஆர்வலர் அல்ல சார், பீட்டா அமைப்புல எல்லாரும் தான் இருந்தாங்க. ஏங்க பீட்டா அமைப்பு மட்டுமே தான் பின்னாடி காரணம் சொல்றீங்களா? மேனகா காந்தி தான் பேசலையா? பொதுத்தளத்துல கொண்டு வரவே இல்லையா? நான் கேக்குறேன் அர்ஜுன் சம்பத் சார், நான் ஒன்னு கேக்குறேன். அர்ஜுன் சம்பத் சார் ஒரே ஒரு கேள்வி. மேனகா காந்தி அவங்க தன்னுடைய வாழ்நாள் கொள்கை. சரி அர்ஜுன் சம்பத் சார் ஒரே ஒரு கேள்வி. தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதிகள் பாராளுமன்ற உறுப்பினர்களை மோடி சந்திப்பதில் என்ன பிரச்சனை? ஏன் சந்திக்க மறுத்தீங்க? காவிரி பிரச்சனையிலும் சந்திக்கல, இப்பவும் சந்திக்கல. எதனால என்ன பிரச்சனை? கௌதமி போனா சந்திக்கிறாங்க, அவங்க நடிகர்கள் போனா சந்திக்கிறாங்க, நடிகர்கள் போனா சந்திக்கிறாங்க, எம்பிக்கள் போகும்போது ஏன் சந்திக்கல? முயற்சி பண்ணாங்க, ஏன் சந்திக்கல? ஏன் பாராளுமன்ற உறுப்பினர்களை ஏன் சந்திக்கவில்லை? மோடி ஏன் சந்திக்கல? நீங்க சோவிலாக்கு அங்கிருந்து பேச முடியுது இல்ல? இது ஷோக்கு பேச முடியுது, ரேடியோல பேசுறீங்க, மான் கி பாத் பேசுறீங்க. தமிழ்நாடு இந்தியாவில் தானே இருக்கிறது. தமிழ்நாடு இந்தியாவில் தானே இருக்கிறது. அர்ஜுன் சம்பத் அவர்களே, இத வந்து தயவு செஞ்சு நீங்க இத மோடி ஏன் பேச மாட்டேங்கிறாரு? சித்தரிக்காதீங்க. மோடி ஏன் பேச மாட்டேங்கிறாரு? இல்ல சமத்தை தொடர்ந்து பேசலாம். சமத்தை தொடர்ந்து பேசலாம். இந்த மோடி நிச்சயமா இன்று சென்னையில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டுக்கான மெரினாவில் நடைபெற்று வருகிற தொடர் போராட்டங்களில் பங்கெடுத்த கிருஷ்ணவேணி நம்மோடு இருக்கிறார். கிருஷ்ணவேணி, இந்த போராட்டங்களை யார் ஒருங்கிணைத்தார்கள்? எப்படி இவ்வளவு பெரிய கிரவுட் வந்தது? யார் உங்களுக்கு தலைமை தாங்குகிறார்கள்? ஏன்னா ஒரு போராட்டம் தலைமை இல்லாமல் இவ்வளவு தூரம் எழுச்சியாக 6 மணி ஆயிடுச்சு, இன்னமும் இந்த காட்சிகள்ல பார்க்கிற போது எழுந்து போக மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்க அந்த இளைஞர்களுடைய மனநிலை எப்படி இருக்கு கிருஷ்ணவேணி? சமூக வலைத்தளங்கள் ஓகே, அது மட்டும் தான் வந்து எங்களை எல்லாம் ஒன்றிணைச்சது. நான் ஒரு மணிக்கு நான் அப்போ போகும்போது காலையில் 8 மணி முதலே அங்கே வந்து ஒவ்வொருத்தரா நியூஸ், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் பார்த்துட்டு அந்த உணர்வோடு வந்து உட்கார்ந்தவங்க தான் எல்லோருமே. போலீஸ்காரங்க கிளம்புறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கூட எங்களால் போக முடியாது சார், இதுக்கு ஒரு முடிவு வேணும், அப்போதாங்க அந்த இடத்த விட்டு கிளம்புவோம் அப்படின்னு ஒரு ஆக்ரோஷமா. எனக்கு ஒரு கேள்வி, மதுரை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கிற மக்கள் ஜல்லிக்கட்டோடு புழங்கியவர்கள், காளைகளை வளர்க்கிறவர்கள், அவங்களுக்கு அந்த பண்பாடு அவங்க அதை ஃபீல் பண்ணி உண்ணாவிரதமோ இல்ல போராட்டமோ நடத்துவதை மண் சார்ந்து புரிஞ்சுக்க முடிகிறது. ஆனால் ஜல்லிக்கட்டை நேரடியாக பார்க்காதவர்கள், ஜல்லிக்கட்டு குறித்த வரலாறு தெரியாதவர்கள் கூட ஜல்லிக்கட்டுக்காக வரலாறு தெரியாமலாம் கிடையாது. இப்போ எங்க அப்பா, எங்க தாத்தா இவங்கெல்லாம் வந்து கிராமத்துலேருந்து வந்தவங்க தான். நாங்க இந்த ஊருக்கு வந்து பிழைக்க வந்திருக்கலாம், இங்கே வந்து பிறந்திருக்கலாம், ஆனால் பேசிக் எங்களுக்கெல்லாம் பூர்வீக கிராமம்தான். அதாவது ஒரு நாட்டோட வளர்ச்சி அப்படின்னா கிராமப்புறத்தை வச்சு தானே சார் வருது. இப்போ கிராமமே அங்கே அடிபட்டு போகுதுங்கும் போது இங்கே எங்கே வளர்ச்சி இருக்க போகுது? ஒரு பொருளாதார முடக்கு வந்து கிராமங்களை முடக்கும்போது தான் நடக்குது. ஜல்லிக்கட்டு எவ்வளோ முக்கியமான ஒரு நம்ம கலாச்சாரம் மட்டும் இல்லை, அது மூலயமா நம்ம ஒரு கிராமப்புற வளர்ச்சி மட்டும் இல்லாமல் நாட்டோட வளர்ச்சியே இருக்கிறதுல இல்ல. இப்போ உங்க கூட உட்கார்ந்து இருக்கிற இந்த போராட்ட பந்தில உட்கார்ந்து இருக்கிற நபர்கள் யாரு? அவங்களுடைய மனநிலை என்ன? அவங்க கோரிக்கை என்ன? யாருக்குமே முகம் தெரியாது. அந்த களத்துல அந்த இடத்துல வந்துதான் தெரியும். எல்லாருமே சமூக வலைத்தளங்கள் மூலமா இணைஞ்சவங்க தான் எல்லாருமே. இந்த ஜல்லிக்கட்டுக்கான தடை விதிக்கப்பட்டிருப்பது எதனால் நினைக்கிறீங்க? யார் இதுக்கு காரணம் நினைக்கிறீங்க? மத்திய மாநில அரசுகள் தான் சார். பொறுப்பற்ற தன்மை, மக்கள் மேல அலட்சியம் இன்னமும் அப்படிதான் போயிட்டு இருக்கு. 3 வருஷமா நடந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் யாரும் அதை எடுத்து குரல் கொடுக்கல. எப்போ பார்த்தாலும் ஆட்சிக்கு வரக்கூடியவங்க இந்த வருஷம் கட்டாயமா ஜல்லிக்கட்டு நடக்கும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன் வச்சு தான் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு வராங்க, எல்லாருமே வராங்க. ஆனா அது வந்ததுக்கு அப்புறம் அதை கண்டுக்கிறதே இல்லை. தீர்ப்பு வரல நாங்க பேசுறோம். ஒரு கேள்வி, இப்போ அர்ஜுன் சம்பத் டெல்லியில இருந்து நம்மோடு இணைந்திருக்கிறார். அவர் சொல்ற முன்வைக்கிற குற்றச்சாட்டு ஜல்லிக்கட்டு ஒரு இந்து பண்டிகை, ஒரு இந்து கொண்டாட்டம் அப்படிங்கிறாரு. திருமுருகன் இது ஒரு தமிழர் பண்பாடு, தமிழர் கொண்டாட்டம்ங்கிறாங்க. அங்க குழுமி இருக்கிற இளைஞர்கள் இதை எப்படி பாக்குறாங்க? எல்லாருமே தமிழர்கள் தான் சார். அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே தமிழர்கள் தான். அர்ஜுன் சம்பத் சார் வைக்கிறது எதுவுமே வந்து ஏத்துக்கிற மாதிரி இல்லை. மோடி காரணம் சொல்லாதீங்கிறாரு, மேனகா காந்தியே தப்பு சொல்லாதீங்கன்றாரு. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. அவங்க தான் காரணமே. ஓகே,
வேல்முருகன் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த கேள்வி உங்ககிட்ட ஆரம்பிக்கிறதுல ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஏன்னா நீங்க அந்த மண்ணோடு பிறந்து வளர்ந்தவர். இந்த ஜல்லிக்கட்டு இந்த 3 ஆண்டுகளாக நடக்கல அப்படிங்கிறத அந்த பகுதி மக்கள் எப்படி உணர்றாங்க? இந்த போராட்டம் இவ்வளவு தீவிரமடையும் எதிர்பார்த்தீங்களா? அதாவது சுயநலத்துக்காகவும் தான் மட்டுமே அந்தந்த நேரத்தில் எப்படிலாம் நல்லா இருக்கணுமோ அதுக்காக ஒவ்வொரு காரியமும் தமிழ்நாட்டில் இருக்குது. அதை நம்ம யூஸ் பண்ணணுங்கிறதுக்காகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற அரசியல் தலைவர்களுடைய விளையாட்டு இந்த மாதிரி விஷயம்தான் அவங்களுக்கு எப்படின்னா தமிழ்நாட்டில் என்ன ஒன்று இருக்குது அதை நம்ம அழகாக யூஸ் பண்ணிக்கிட்டு அதில் நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு தான் இப்போ அரசியல் தலைவர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களோ ஒழிஞ்சு இதை தவிர வேறு யாருமே பொதுவாக எதை பற்றியுமே யோசிக்கிறதில்ல. இது முதல் இதுதான் அப்படி எடுத்த உடனே சொல்லணும்னாக்கா டக்குன்னு சொல்லணும்னா இதை சொல்லணும். அவங்கவுங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரியும் அவங்களுடைய சுயநலத்துக்கு தகுந்த மாதிரியும் அவங்களுடைய வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரியும் வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரியும் தமிழ்நாட்டில். ஆனால் எங்கன்னாக்கா நீங்கள் இப்போ வேறு ஆந்திரா மாநிலத்தெல்லாம் பண்ண முடியாது, கர்நாடகாவில் பண்ண முடியாது, கேரளாவில் பண்ண முடியாது. ஏன்னா அவங்கெல்லாம் எப்படின்னா போலீஸ்காரங்க உட்பட ஒற்றுமையாக இருப்பாங்க. இங்கே போலீஸ்காரங்கெல்லாம் தமிழர்கள் தான். அவங்க ஏதாவது சொல்லிட்டாக்க நம்மளை தான் போட்டு அடிப்பாங்க. ஏன்னா நானும் தமிழன் தாண்டா, நான் இருக்குடா, நான் என் பிள்ளைகளை அடிக்கணும், என் அண்ணன் தம்பி அடிக்கணும், என் அக்கா தங்கச்சி அடிக்கணும், என் அண்ணன் தம்பி அடிக்கணும், எங்கள் அப்பா அம்மா அடிக்கணும். அப்புறம் எங்களுக்கு அப்படிப்பட்ட பதவியும் வேணாம், வேலையும் வேணாம். நாங்கள் செவனேன்னு எங்கள் குடும்பத்தோடு வாழறோம், செத்தா நாங்கள் ஒன்றா சாப்பிட்றோம். இல்லைனாக்கா எங்களுக்கு அந்த பதவி வேணாம், வேலை வேணான்ட்டு இப்படி இருக்கணும், இப்படி ஒற்றுமையாக வாழணும். இந்த ஒற்றுமை இல்லைங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன் இல்லைனாக்கா முதல்ல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கல்வெட்டுகளில் எழுதப்பட்ட ஒரு விஷயம். அதுவும் நம்மளுடைய காளைகளை வடிவமைச்சு வடிவமைச்சு அதுக்கப்புறம் அந்த காளைகளினுடைய வரலாறு வாழ்க்கை இது அரசர்கள் இவங்க எல்லாம் எப்படி யூஸ் பண்ணாங்கன்னு இதை தான் அப்புறம் தான் ஆரியர்கள் தான் உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து சரி அப்படியே இருந்தாலும் அவங்களை எதிர்த்துக்கிறதுக்காக திராவிடர் இது இருந்தது. திராவிடர்களையும் 2 பேரை பிரித்து நீ இப்படி வா அப்படி வான்னு சொல்லி கடைசியில் இப்போ யாருமே இல்லை கேட்கறதுக்குன்னு தெரியல. நீங்க ஒரு அரசியல் கட்சிகளை இவ்வளவு குற்றம் சுமத்தினால தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டுக்கு எதிராக ஒரு கட்சி கூட இல்லை. எல்லா கட்சிகளும் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க, ஜல்லிக்கட்டு நடத்தணும் சொல்றாங்க. ஏறக்குறைய பெரும்பாலான கட்சிகள் போராட்டம் நடத்தி இருக்கிறாங்க, எல்லா கட்சிகளும் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஆனா ஜல்லிக்கட்டு நடக்கல. என்ன காரணம் நினைக்கிறீங்க? அதுதான் இப்போ என்ன எதுக்காக சொல்ல வரேன்னா இதை யார் போய் கேட்டாலும் அந்த நேரத்தில் கேட்டுட்டு அந்த நேரத்தில் பேசிட்டு ஒரு வாரம் கழிச்ச உடனே அப்புறம் அடுத்த வேலை போயிடும், வேற ஏதாவது ஒர்க்கு போயிடும், வேற எதையாவது அப்புறம் அடுத்தது இதுக்கு போயிடுவாங்க. இப்படி தான் ஒவ்வொரு விஷயமும் நடக்குது. எனக்கு என்னன்னா இது ஏன் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரே ஒரு விஷயம் மட்டும் இது எல்லாருக்குமே தெரியும். இது அவங்கவுங்க வேணாம் சுயநலத்துக்காக ஏதாவது ஒன்று சொல்லி ஒன்றை நீ குற்றம் சொல்கிறேன், என்ன நான் குற்றம் சொல்கிறேன், நீ எனக்கு தெரியாது உனக்கு தெரியாது, ஆனால் நடக்கணும்னாக்க நடத்திட்டு போங்க. ஏன் நடக்கலை? நடக்கணும்ல. இப்போ எனக்கு தெரியும் உனக்கு தெரியும் ஒன்றும் இல்லை சார். நம்ம காளையை அழிக்கணும். ஒரே ஒரு விஷயம், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற காளைகளை அழிக்கணும். இந்த காளைகளை அழித்தால் வெளிநாட்டில் இருக்கிற காளைகளுடைய இது இங்கே பெருகும். இங்கே பெருகும் பொழுது நம்ம காளைகளை அழிக்கிறது எப்படி அழிக்கணும்? நீங்கள் இப்போ விளையாடிக்கிட்டு இருந்ததுனாக்க புத்துணர்வாக இருக்கும், பெருகும். நிறைய காளைகள் வளம் பெருகும் பொழுது அவங்க காளைகளோ அவனுடைய மாடுகளோ இங்கே உள்ளே வர முடியாது. புரியுதுங்களா? இதான் உண்மை. அவன் காளைகள் இங்கே உள்ள நுழைய முடியாது. தமிழ்நாட்டில் எந்த காளையும் வராது. அது எங்கன்னா இப்போ அமெரிக்காவில் அவன் ஏகப்பட்ட காளைகளை வளர்த்துக்கிட்டு இருக்கான், ஏகப்பட்டதை. அதெல்லாம் இங்கே வரணும். இப்போ என்னன்னாக்க நம்ம காளைகள்லாம் இப்போ இனப்பெருக்கம் அதிகமாக இருக்குது. அந்த இனப்பெருக்கம் கம்மியாகணும்னா இந்த மாதிரி இப்போ விளையாட்டை இது பண்ணால் தானே இனப்பெருக்கம் கம்மியாகும். இனப்பெருக்கம் கம்மியான உடனே இதனால் எந்த பலனுமே இல்லைங்கும் பொழுது அழிஞ்சுவிடும். அழிஞ்ச உடனே அவன் காளைகள் உள்ளே வந்துடும். காளைகள் உள்ளே வந்தோடனே அவன் சந்தோஷமாக இருப்பான், அவன் மகிழ்ச்சியாக இருப்பான். தமிழ் இனத்தை அழிக்கணும், இவ்வளோதான். ரொம்ப எளிய தமிழ் எல்லாத்தையும் மொத்தமா சுருக்கி. இதை விட இன்னும் ஒன்று சொல்றாங்களா? ஒரே ஒரு விஷயம், நீங்க நீங்க சாதிச்சீங்கன்னா, நீங்க ஒரு வெற்றி அடைஞ்சிங்கன்னா, சும்மா ஏதாவது ஒன்று போனீங்கன்னா ஒரு கண் திஷ்டி வரும். உங்களுக்கு வருமா வராதா? வரும். எல்லாத்துக்குமே ஒரு அடிப்படும், கண் திஷ்டி வரும். இது என்னன்னா ஒரு 20 வருஷமா 25 வருஷமா 50 வருஷமா 100 வருஷமா நம்மளுடைய 1000 வருஷமா எதுக்கு இந்த பாரம்பரியத்தை கொண்டு வந்தான் அப்படின்னா, தமிழன் ஒரு காளை அடக்கி வீரத்தை காட்டுறானே நம்ம முன்னாடி. அப்போ அவன் வீரத்தை காட்டும் போது நான் பார்த்துக்கிட்டு இருக்கணுமா அப்படிங்கிறதுக்காக அதை இதாங்க எனக்கு தெரியும். இது மாதிரி அவன் வீரத்தை ஒரு ஆம்பளை காளை அடக்கி வீரத்தை காட்டுறானே நம்மகிட்ட. ஏங்க இங்கே தாங்க எல்லா பெரிய ஆளும் இருக்கான். இவனை ஒவ்வொருத்தவனா அழிச்சிட்டா இவனுக்கெல்லாம் ஒருத்தவனுக்கும் அப்புறம் எது இருக்கா அப்படி. அப்போ நம்ம சொல்றதை இவனுக்கு கேட்பானுங்கிறதுக்காகவே எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. சூழ்நிலையே அதுதான். காளைகளை நீங்க துன்புறுத்துறீங்கன்னு சொல்றாங்க. இல்லையா? நான் என்ன சொல்றேன்னா அப்படி துன்புறுத்தான் நான் சொல்றேன். துன்புறுத்த தானே என்ன கத்தி எடுத்து போய் வெட்டுறாங்களா?
இல்ல வந்து வேற ஏதாவது குழந்தை சார் காலை இல்ல அது இருக்கு சரி நான் சொல்ல வேண்டிய விஷயம் சொல்றேன் சார். ஏன்னா நல்ல விஷயத்த நான் ஒண்ணே ஒன்று சொல்லிடுறேன். வீர விளையாட்டுகள்ல எதுக்காக இதை வச்சாங்க அப்படிங்கிறதுக்காக முதல்ல நான் அதை சொல்லிடுறேன். எதுக்காக இந்த வீர விளையாட்டுன்னா ஒரு நாட்டினுடைய கண் திருஷ்டியை கழிக்கிறதுக்காக ஆண்மகனுடைய ரத்தத்தை பூமியில சிந்தும் பொழுது பெரிய ஆபத்துகளும் பெரிய சேதங்களும் நடக்காம இருக்கிறதுக்கு தான் இந்த வீர விளையாட்டை வச்சான். ஏன்னா காளையை வந்து நீ அடக்கும் பொழுது உன்னுடைய வீரமும் ஆகுது. அந்த காளை வந்து அந்த வருஷத்துக்கு ஒரு நாள் சுத்தி வந்துச்சுன்னா ஒரு வருஷத்தினுடைய புத்துணர்ச்சிங்க. ஒரு நாள் கிரவுண்டை சுத்தி வந்துச்சுன்னா அது ஓடி ஆடி விழுந்துச்சுன்னா ஒரு வருஷத்தினுடைய புத்துணர்ச்சி அது கிடைக்கும். அதே மாதிரி இவனுக்கும் என்னன்னாக்க காலை கிழிச்சு ரத்தம் அவனுடைய ரத்தம் பூமியில பட்டுடுச்சுன்னா என்ன ஆகும்னா அந்த கந்திஷ்டி தீர்ந்துடும். அப்ப கந்திஷ்டி தீரும் பொழுது பெரிய ஆபத்துகளோ பெரிய பிரச்சனைகளோ பெரிய விளைவுகளோ வராது. இந்த 3 வருஷம் நடத்தினால்தான் பெரிய ஆபத்துகள் வந்தது. இந்த காலை நடத்தாம போனதுனால தான் இயற்கை சீற்றம் உண்டானது, மழை சேதத்தில் அடிச்சது. ஏன் நம்ம சொல்லுவோம் தலைக்கு வந்து தலைப்பாவோட போனதும்பாங்களே, இது எதுக்காகன்னா ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஜல்லிக்கட்டு தடை விதிக்கப்பட்ட போது எப்படி உணர்ந்தீங்க? அந்த பகுதி மக்கள் என்ன சொன்னாங்க? ஜல்லிக்கட்டு நடக்காது இந்த வருஷம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண பிறகு அந்த மக்களுடைய பதில் என்னவா இருந்துச்சு? அதான் நான் என்ன சொல்றேன்னா, இங்க இது நடக்கணும்னா காவல்துறை ஒத்துக்கணும். முதல்ல காவல்துறை தான் ஒத்துக்கணும். ஏன்னா அவங்க சொல்றாங்களா இல்லையா, இவங்க முதல்ல போயிட்டு அடிச்சுக்கிறாங்க, தூக்குறாங்க, எல்லாம் இது பண்றாங்க. அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. காவல்துறை நீங்க சொல்றதை கேட்குமா, சட்டம் சொல்றது கேட்குமா? காவல்துறையோட வேற சட்டம் சொல்றதை கேட்கறது. நான் என்ன சொல்றேன்னா, தமிழர்களா இருக்கிற காவல்துறை எல்லாம் ஒற்றுமையா சாருங்க, ஒற்றுமையா வாங்க. நீங்க தமிழர்களா இருக்கிறவங்கள ஏன்பா ஏன் அண்ணன் தம்பி நிக்கிறான், உட்காரான், விளையாடணும்னு நினைக்கிறான், சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறான், அதை ஏன்பா நீங்க போயிட்டு தடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வேலையை வேணான்ட்டு வாங்க. சட்டம் வந்து இன்னைக்கு காலையில இருந்து உங்க ஒட்டுமொத்த போராட்டத்திலயுமே காவல்துறையினர் உங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்களா? அவங்க உங்களை அணுகுன விதம் எப்படி இருந்தது? ஏன்னா மதுரை அலங்காநல்லூரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையில தான் கைது கூட உள்ள புகுந்திருக்காங்க. நேற்று இரவு முழுக்க, நேற்று நாள் முழுக்க காவல்துறையினர் அவங்களை சுத்தி இருந்தாங்களே தவிர பெரிய லெவலான வன்முறை சார்ந்த விஷயங்கள் எதுவும் நடக்கல. சென்னை மெரினா பொறுத்த வரைக்கும் இந்த போராட்டம் எப்படி நடந்துச்சு? யாரெல்லாம் உங்களை பார்க்க வந்தாங்க? காவல்துறையோட அணுகுமுறை எப்படி இருந்தது? இப்பவும் மேல எதுவும் கை வைக்கல. அவங்க ரொம்ப எப்படி பேசுனாங்கன்னா, நாங்களும் தமிழர்கள் தாம்மா, எங்களுக்கும் அந்த உணர்வு இருக்குது. நீங்கள் வெளியில் சொல்லிட்டீங்க, காமிக்கிறீங்க, எங்களால் காமிக்க முடியாது, ஏன்னா நாங்கள் அந்த போட்டிருக்க உடுப்பு வந்து எங்களுக்கு தடுக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா தண்ணி இதெல்லாம் எங்களுக்கு வந்து கிடைக்கும் பொழுது அவங்களுக்குலாம் கொடுங்க, அவங்களுக்குலாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களே எங்களுக்கு சப்போர்ட்லாம் பண்ணாங்க. சார் ஜல்லிக்கட்டை பற்றி நீங்கள் என்ன பொறுத்த வரைக்கும் காவல்துறையினர் வெளியில இருந்து இந்த போராட்டத்தில் பங்கெடுத்தாங்க? ஆமாம், பங்கெடுத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி கடைசி பேசும்பொழுது கூட ரொம்ப சத்தம் போடாதீங்க, அப்புறம் தண்ணி பாக்கெட்டில் தூக்கி அடிக்காதீங்க அப்படின்னா, இந்த ஏடிஎம் பஸ் எல்லாம் போகும்பொழுது ஏமாற்றப்பட்டோம் அப்படிங்கிற வேதனை எங்களுக்குள்ள அதிகம். அப்படிங்கும்பொழுது ஒரு சிலர் உள்ளேருந்து தண்ணி பாக்கெட்லாம் தூக்கி அடித்தாங்க. அப்போது வந்து அவங்களே சொன்னாங்க, இதை மாதிரிலாம் செய்யக்கூடாது, செய்தீங்க அப்படின்னா இப்போ நாங்கள் எங்களோட கடமையை செய்கிற மாதிரி. சரி, எனக்கு இன்னொரு முக்கியமான கேள்வி. உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வந்த அரசியல் கட்சி தலைவர்கள் இங்கே வர வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் என்ன? எதுக்கு சார் அவங்க வராங்க? என்ன சார் அவங்க பண்ணாங்க? இது வரைக்கும் என்ன பண்ணாங்க? சும்மா அவங்க ஆட்சியை பிடிக்கிறதுக்காக சும்மா தாஜா பண்ணுறாங்க, அவ்வளோதான். எங்களுக்கு நாங்கள் உணர்ந்துட்டோம். சரி, நீங்கள் கேட்டிங்களா ஃபஸ்ட் ஒரு கொஸ்டின், கிராமத்தில் உள்ள பிள்ளைங்களுக்கு ஜல்லிக்கட்டை பற்றி தெரியும்ன்றீங்க, நகரத்தில் உள்ளவங்களுக்கு என்ன தெரியுங்கிறீங்க. தெரிஞ்சுக்கிட்டீங்களா? விழிப்புணர்வு இங்கே அதிகமாகிடுச்சு. ஜல்லிக்கட்டுனா என்ன அப்படிங்கிறத பற்றி கிராமத்தில் உள்ள பிள்ளைங்க மூலமா இங்க உள்ள பிள்ளைங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. சினிமா நடிகர்களை பொறுத்த வரைக்கும் ஜல்லிக்கட்டு முக்கியமான கேள்வி. அரசியல் கட்சி தலைவர்கள் யாரையும் வரவேணான்னு சொல்லிட்டு சினிமா நடிகர்களை மட்டும் வரவேற்று அவங்க ஆதரவு அவங்க தன்னால வந்தவங்க, யாரையும் கூப்பிடவே இல்லை. ஸ்டாலின் எதுக்கு வந்தாரு சார்? எலெக்ஷன் வரப்போகுது, எப்படியாவது நம்ம ஓட்டு வாங்கிக்கலாங்கிற மாதிரி வந்து இருக்கு. பரவாயில்ல, இப்ப நடந்துட்டு இருக்க தமிழகத்தில் நடக்கிற அசாதாரணமான சூழ்நிலை வந்து எப்படி வேணா மாறலாம். சோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த போராட்டங்களுக்கு ஒரு அரசியல் சாயம் பூசப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆமா, அதான் உண்மை. தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ச்சியான போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருப்பது சென்னை மெரினா கடற்கரையில் மின்சார விளக்குகள் முற்றிலுமாக அணைக்கப்பட்ட நிலையில் இளைஞர்கள் தங்கள் மொபைலில் இருக்கிற செல்போன்ல லைட்டை வச்சு தொடர்ச்சியாக போராட்டங்களை முன்னிறுத்தி கொண்டிருக்கிறார்கள். கூடுதலாக சில கேள்விகள் இருக்கிறது. கேள்வி நேரம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.
கேள்வி நேரம் தொடர்கிறது. கலாச்சார பண்பாட்டு உரிமைகளுக்காக போராடினால் கைதுதான் பரிசா? எப்படி தலைமையே இல்லாமல் தமிழகம் முழுக்க இவ்வளவு பெரிய போராட்டங்கள் வீறு கொண்டு நடக்கிறது? இந்த போராட்டங்கள் தமிழகத்தினுடைய வாழ்வாதார பிரச்சனைகளுக்காக தொடருமா? இந்த போராட்டங்களுக்கு மத்திய அரசு செவி சாய்க்குமா? இந்த கேள்விகளுக்கான பதிலை இன்றைய கேள்வி நேரம் தேடிக்கொண்டிருக்கிறது. அர்ஜுன் சம்பத் சார், அடிப்படையில் இருக்கிற மிக முக்கியமான கேள்வி, இந்த போராட்டங்களை பாஜக எப்படி பார்க்கிறது, இந்து மக்கள் கட்சி எப்படி பார்க்கிறது என்பதை தாண்டி மத்திய அரசு எப்படி பார்க்கிறது? போராட்ட களத்தில் இருந்த யாரையும் மத்திய அரசினுடைய பிரதிநிதிகளோ மாநில அரசினுடைய பிரதிநிதிகளோ இப்போது வரை சந்திக்கவில்லை. ஒரு போராட்டங்களை, மக்களினுடைய உணர்வுகளை அக்னாலேஜ் செய்வதற்கு கூட தவறுவது என்பது என்ன மாதிரியான விஷயம்? இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த போராட்டம் ஏதோ பிஜேபி அல்லது இந்து மக்கள் கட்சி அல்லது அதிமுக திமுக என்று நாங்கள் இதிலே கட்சி பார்த்து இந்த போராட்டத்தை நாங்கள் அணுகவில்லை. இதிலே அரசியல் செய்யவும் விரும்பவில்லை. யாருமே இதிலே அரசியல் செய்யவும் விரும்பவில்லை. அப்படி விரும்புவதை மக்களும் விரும்பவில்லை. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் போராட்டக்காரர்களோடு நிச்சயமாக தமிழக அரசு பிரதிநிதியோ அல்லது மத்திய அரசு பிரதிநிதியோ பேச வேண்டும். அநேகமாக காவல்துறை தான் இப்பொழுது பிரதிநிதிகளாக அவர்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தேவை ஏற்பட்டால் ஒரு அமைச்சரோ அல்லது தேவை ஏற்பட்டால் ஒரு மத்திய அமைச்சரோ சென்று பேச்சுவார்த்தை நடத்தலாம். ஏனென்றால் இந்த கொள்கை, இந்த கோரிக்கை எல்லோருக்கும் பொதுவானது. இந்த போராட்டம் ஏதோ ஜல்லிக்கட்டுக்காக இவ்வளவு தன்னெழுச்சியாக ஒரு விழிப்புணர்வோடு நடைபெற்ற இந்த போராட்டம் இதே போல விவசாயிகள் பிரச்சனைக்காக, இதே போல லஞ்ச ஊழலுக்கு எதிராக, இதே போல இந்து சமய உரிமைகள், தமிழர் உரிமைகள், இலங்கை தமிழர்களுக்காக பறிக்கப்படுகிற பொழுது இவற்றையெல்லாம் நாம் மாணவர்கள் தன்னெழுச்சியாக வந்து போராட வேண்டும். அதற்கும் மாணவர்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். இதே மாதிரி வேகத்தில் ஏதோ இந்த சோடா பாட்டில் ஓபன் பண்ணீங்கன்னா அது உடனே பொங்கி வரும், அப்புறம் அது அப்படியே வழிஞ்சற மாதிரி இருக்கக்கூடாது. மாணவர்கள் மத்தியிலே, இத்தகைய இளைஞர்கள் மத்தியிலே இந்த போராட்ட உணர்வு வலுப்பெற வேண்டும். விநாயகர் சதுர்த்தி நீங்க பாத்தீங்கன்னா தமிழருடைய பண்டிகை எது வந்தாலும் சரி அதை குறிவைத்து கெடுக்கக்கூடிய வேலையைத்தான் சட்டப்பூர்வமாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாங்கள் தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்க தடை, சுற்றுச்சூழல் மாசுபடுது, ஒலி மாசு. நாங்கள் விநாயகர் சதுர்த்தி கொண்டு போய் விநாயகரை கடலிலே கரைக்க தடை. நாங்கள் சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை கொண்டாட தடை. நாங்கள் ஜல்லிக்கட்டு நடத்த தடை. இப்படி தொடர்ந்து எங்கள் பண்டிகைகள் குறிவைத்து அங்கே தடுக்கப்படுகிறது, சட்டப்பூர்வமாக தடுக்கப்படுகிறது. நாங்கள் தடை மீறித்தான் நாங்கள் இந்த விழாக்களை கொண்டாடக்கூடிய சூழ்நிலை எங்களுக்கு வருத்தத்தை, வேதனை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. எங்கள் வழிபாட்டு உரிமையை நாங்கள் நிலைநாட்டியே தீர வேண்டும். மாணவர்கள் தொடர்ந்து இத்தகைய இதே மாதிரி தான் விவசாயிகள் பிரச்சனைக்கு வரணும், மாணவர்கள் தெருவுக்கு வரணும். நதிநீர் இணைப்பிற்கு மாணவர்கள் தெருவுக்கு வரணும். லஞ்ச ஊழல் ஒழிப்புக்கு, கருப்பு பண ஒழிப்புக்கு மாணவர்கள் துணைக்கு வரணும். இத்தகைய போராட்டம் எல்லா போராட்டங்களுக்கும் மாணவர்கள் வரணும், மாணவர்கள் வரணும். எல்லா போராட்டங்களுக்கும் மாணவர்கள் வரணும், மாணவர்கள் வரணும்னா நாங்க எதுக்கு எம்எல்ஏக்களையும் எம்பிக்களையும் தேர்ந்தெடுத்து மத்திய மாநில அரசுகளை உருவாக்கி இருக்கோம் சார்? அப்படிப்பட்ட எம்எல்ஏக்கள் எம்பிக்களை தோற்கடிங்க. இவ்வளவு நாள் நாம் தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகள் தவறானவர்கள். 1967 வந்து 2017 வரைக்கும் இன்னும் இங்க திராவிட இயக்கங்களுடைய ஆட்சி தான் நடந்துட்டு தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகள் தவறுங்கிறது 2014 நாடாளுமன்ற தேர்தலில் சேர்த்தா காட்சி பட்டியலிலே காலை சேர்க்கப்பட்டது அப்பத்தானே ஜெயராம் ரமேஷ் தடை விதிச்சது அதுதானே. நாம தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகள் தேர்வு தப்புன்னா 2014 பாஜகவினுடைய தேர்வு தவறுங்களா? நீங்க பிஜேபி அடுத்த வருடமோ இந்த வருடத்துக்குள்ளேயோ பிஜேபி வந்து ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு தடை நீக்கவில்லைன்னா தோக்கடிப்போம். இல்ல திருமுருகன் சார் இவ்வளவு ஓபனா இருக்காரு. தோக்கடிப்போம். அர்ஜுன் சம்பத் ஒரே நிமிஷம். அர்ஜுன் சம்பத் சார் இஸ் வெரி கிளியர். உங்க உரிமைகளுக்காக அர்ஜுன் சம்பத் சார் ஒரே நிமிஷம். உங்க உரிமைகளுக்காக நீங்க போராடுங்க, உங்க உரிமைகளுக்காக குரல் கொடுங்க. அதை யார் ஏத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. பாஜக இதை செய்யலன்னா நீங்க ஓட்டு போடாதீங்க. அவர் இங்க பிரச்சாரம் செய்யறாரு. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? இல்ல அடிப்படையில் அதாவது பிரச்சனையோட மூலத்துக்கு போக வேண்டியிருக்கு. இப்போ நீங்கள் விவசாய பிரச்சனைகளுக்கு போராடுங்கன்னு சொல்கிறாரு. விவசாய பிரச்சனை அடிப்படையில் இப்போ 100 விவசாயி தற்கொலை செய்திருக்கிறாங்க. காவிரியில் தண்ணீர் வரலை. காவிரி மேலாண்மை அமைக்க மாட்டேன்னு சொல்லி யார் சொன்னாங்க? மோடி அரசு, பாஜக அரசு தான் சொல்லிச்சு. தண்ணி வரவிடாது அப்படிங்கிற விஷயத்தை வந்து கர்நாடக அரசுக்கு அங்கே இருக்கக்கூடிய பிஜேபி தான் நெருக்கடி கொடுத்ததா அவர் முதலமைச்சர் சித்தாராமையா வெளிப்படையாகவே பேசுகிறார். அப்போ இந்த நான் கேட்கறது வந்து என்னன்னா, இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் மூல காரணமாக எது இருக்குன்னா மத்திய அரசு தான் இருக்குது. இப்போ பொங்கல் விழாவை வந்து நீங்கள் விடுமுறையிலிருந்து நீக்கினது யார் நடத்தினாங்க? மத்திய அரசு, பாஜக அரசு தான் செஞ்சது. இதே தான் இங்கே பிரச்சனையா இருக்கு. அப்போ நீங்கள் வந்து ஒரு பண்பாட்டு ரீதியாக தாக்குதல் எங்கே நடத்துறாங்க? அவர் சொல்றாரு விநாயகர் சதுர்த்திக்கு நெருக்கடிங்கிறாரு. அப்படிலாம் இல்லை, ஒன்றும் இல்லை. விநாயகர் சதுர்த்திக்கு பிரம்மாண்டமாக போராட்டம் நடந்துட்டு இருக்குது. என்னைக்கு சாமி ரோட்டுக்கு வந்து நின்றுச்சு? விநாயகர் சதுர்த்திலாம் வந்து நிற்கிது. அது அதான் நடந்துட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் அனுமதி இருக்குது, அங்கெல்லாம் காவல்துறை பாதுகாப்பு இருக்கிறது. ஆனால் தமிழர் சார்ந்த உரிமைகள் பிரச்சனைகள்ல மட்டும்தான் கடுமையான நெருக்கடி இருக்குது. அணு உலை பிரச்சனை வந்துன்னா வந்து முடக்கிறது, கெயில் பிரச்சனை வந்தா அடிக்கிறது.
அங்க முல்லை பெரியார் பிரச்சனை வந்தா கையை கால உடைப்பேன்னு சொல்றது, மீனவர் பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் தீக்காம இருக்கிறது, இது எல்லாமே நடந்துட்டு இருக்குது. அதான் அந்த இடத்துல வந்து நீ என்ன பேச போறீங்க? அதுக்கு ஒண்ணு அவரு அர்ஜுன் சம்பத் அவர்கள் சொல்றாருன்னா அவர் பிஜேபி கிட்ட அவர் தான் பேசணும். அவர் பிஜேபி அவரும் தூக்கி வச்சுட்டு இருந்தார். போன தடவை கூட இருந்தவங்க வந்து பிஜேபி கடுமையா விமர்சிச்சது பிறகு அவர் நிலைப்பட மாத்துறாரு. அவர் அதான் வேற வழி இல்லை. பொதுமக்களே அந்த எதிர்ப்பை செல்லும் பொழுது அவர் இந்து மக்கள் கட்சியை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்கிறது. அதான் நடக்குது. வேற ஒண்ணுமே கிடையாது. இது வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான ஒரு போராட்டத்தை எல்லாம் நடத்தல. அப்படி முழுக்க பாரதிய ஜனதா கட்சி செய்யக்கூடிய விஷயங்களை ஆதரித்த நிலைப்பாடு தான் இது வரைக்கும் நிலைப்பாடா இருக்கிறது. அவர் சொல்லக்கூடிய பட்டியல் எல்லாமே தீபாவளி இல்ல, உங்களுக்கு விநாயகர் சதுர்த்தி இல்லைங்கிறார். ஆனா எங்களுக்கு பொங்கலை எல்லாம் பண்ணது யாரு? எங்களுக்கு பொங்கலை எல்லாம் பண்ணது யாரு? பாரதிய ஜனதா கட்சி அரசு தானே பண்ணுச்சு. அதான பிரச்சனையே. இல்ல அது சார் இங்க முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் பதவியில இருந்த போதுதான் பொங்கல் இது போனது. இல்ல திருமுருகன் சார், இங்க எழுப்புகிற மிக முக்கியமான கேள்வி, இந்த முறை ஜல்லிக்கட்டு இப்படி நடைபெறாமல் போனதற்கு மோடி அரசு காரணம் என்று நீங்களே ஏற்றுக்கொண்டு ஏன் பாஜகவிற்கு இதுவரை கண்டனம் தெரிவிக்கவில்லை? குறைந்தபட்சமாக பிரதமரையோ பாஜக தலைவரோ நேரில் சந்திச்சு ஜல்லிக்கட்டுக்கான குரலை எப்ப கொடுத்தீங்கிறதா அவருடைய கேள்வி. சார் இப்பொழுது டெல்லியிலே நான் இருக்கிறேன். நான் இங்கே இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய உயர்மட்ட தலைவர்களை சந்திக்கின்றேன். ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு இருக்கக்கூடிய தடையை சட்டப்பூர்வமாக நீக்க வேண்டும் என்கின்ற அழுத்தத்தை கொடுத்திருக்கிறேன், பேசிக் கொண்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, நாங்க பிஜேபியை எப்பவும் ஆதரிச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்து மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை பெற்றுத் தருவேன், அதுதான் என் முதல் கையெழுத்து என்று பொன் ராதாகிருஷ்ணன் சொன்னார். இன்னை வரைக்கும் அவர் இந்து மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை பெற்று தரல. அதே போலதான் ஜல்லிக்கட்டு நடத்துவேன் அப்படின்னு சொல்லி பொன் ராதாகிருஷ்ணன் சொன்னாரு. அவர்னால அதை சாதிக்க முடியல, ஆனாலும் அவர் தொடர்ந்து அந்த முயற்சியில் இருக்கிறாரு. நாங்க இந்த விஷயத்துல பொன் ராதாகிருஷ்ணன், பிஜேபி இதை எதிர்த்து நாங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை நாங்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். அறவழியிலே ஜனநாயக முறையிலே நாங்கள் அதை செய்து கொண்டுதான் இருக்கிறோம். சரி, பொங்கல் கொண்டாடப்படுவதற்கு ஜல்லிக்கட்டு நடைபெறுவதற்கான கோரிக்கையை 17ஆம் தேதி போய் டெல்லியில வச்சிருக்கீங்களே, இதை முன்னாடியே செய்திருந்தால் ஏதேனும் ஒரு குறைந்தபட்சமாக நடப்பதற்காக வாய்ப்பு இருந்திருக்குமே சம்பத் சார்? இல்ல முன்னாடியே பண்ணிருக்கோம். இல்ல சார், முன்னாடியே பண்ணிருக்கிறோம். கடந்த ஆண்டே நாங்க தடையை மீறி தான் ஜல்லிக்கட்டு நடத்தினோம். இந்த ஆண்டும் தடையை மீறி தான் ஜல்லிக்கட்டு நடத்திட்டு இருக்கிறோம். நாங்கள் தொடர்ந்து பிஜேபி அரசாங்கத்திற்கு, இந்துத்துவ அமைப்புகளுக்கு நாங்க வளமான தமிழகம் வலிமையான பாரதம் என்கிற அடிப்படையில் இயங்கக்கூடிய அமைப்பு. மராட்டியத்தில் எப்படி சிவசேனாவோ அதுபோல தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சிக்கு மாற்று நாங்க இந்து மக்கள் கட்சி தான். நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம். அதற்காக ஒட்டுமொத்தமாக இந்த எல்லா பழியையும் ஏதோ திராவிட இயக்கங்களும் இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி ரொம்ப நல்லவங்க மாதிரியும் அவங்க மட்டும் தான். இப்ப நீங்க இதே நான் திருமுருகன் காந்தி அவர்களிடம் ஒரு கேள்வியை கேட்கிறேன். இந்த மாடுகள் லாரிகளிலே அன்றாடம் கடத்தப்படுகிறது கேரளாவிற்கு வெட்டுக்காக. நீங்கள் ஒரு முறையாவது அதை தடுத்து போராட்டம் நடத்தி இருக்கிறீர்களா? மாட்டுக்கறி திங்கும் போராட்டம் நடத்தினீர்களே ஐயா, மாட்டுக்கறி திங்கும் போராட்டம் நடத்தினீர்களே. நீங்கள் இந்த ஜல்லிக்கட்டு காளைகளுக்காக இப்ப போராட்டம் நடத்த வந்திருக்கிறீங்களே. இன்னைக்கு எங்க மாடுகள் அழிக்கப்படுகிறது, அன்றாட சட்டவிரோதமாக கால்நடைகள் கடத்தப்படுகிறது. நீங்கள் யாராவது போராடி இருக்கிறீர்களா? அதை தடுத்து நிறுத்தி இருக்கிறீர்களா? தமிழகத்தின் கால்நடை செல்வங்களை காப்பாற்றி இருக்கிறீர்களா? உடனே அதுக்கு மதச்சாயம் பூசி எங்கள் மாடுகள் அழிவதற்கு, எங்கள் ஆடுகள் அழிவதற்கு துணை நின்றவர்கள் தானே நீங்கள். இல்ல நான் பதில் சொல்ல நினைக்கிறேன். சொல்லுங்க. அதாவது பொத்தாமதா குற்றச்சாட்டு வைக்கிறார். தமிழ்நாட்டிலிருந்து கொண்டு செல்லப்படும் மணலை எதிர்த்து தான் பேசிட்டு இருக்கிறோம். அது போட்டு கடத்தப்படக்கூடிய பல்வேறு விஷயங்களை எதிர்த்து தான் பேசிட்டு இருக்கிறோம். இங்கே அந்நிய மாடுகள் இறங்குவதற்கும் அந்நிய விதைகள் கொண்டு இறக்கப்படுவதற்குமான வேலைகளை மத்திய அரசு செய்திருக்கிறது. நான் எங்களோட கோரிக்கை, எங்களுடைய முழக்கமே மத்திய அரசினுடைய கொள்கை தான், மசோதாக்கள் தான். அவர்கள் கொள்கை விளக்க அந்த திட்டத்தை தான் நாங்கள் எதுக்குறோம். நீங்க மரபணு மாற்று விதைகளை கொண்டு வர்றீங்க, இங்க கலப்பின விதைகளை கொண்டு வரீங்க, கலப்பின மாடுகளை கொண்டு வரீங்க, கலப்பின கோழிகளை கொண்டு வருகிறீர்கள். இந்த போன்ற எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய வேலைகளை யார் செய்யறாங்க? மத்திய அரசு கொள்கை திட்டமாக கொண்டு வரப்படுகிறது. இதை எதிர்த்து நான் கேள்வி கேட்டு இருக்கோம். இங்க இருந்து மாடு அங்கிருந்து கடத்தப்படுது, அது ஏன் நிறுத்தலன்னு கேட்கக்கூடாது. நீங்க அடிப்படையில் நீங்க கலப்பின மாடுகளை கொண்டு வந்ததற்கான வேலைகளை செய்தது எங்களுக்கு காங்கிரசும் பாரதிய ஜனதா கட்சியும் ஒன்றுதான். இரண்டும் வேறு அல்ல. ஓகே, திருமுருகன் தொடர்ந்து பேசலாம். இன்றைய கேள்வி நிகழ்ச்சியில் நம்மோடு கூடுதலாக 2 சிறப்பு விருந்தினர்கள் இணைந்திருக்கிறார்கள். ஜல்லிக்கட்டுக்கான ஆதரவு தெரிவித்து, களத்திற்கு அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்த திரைப்பட நடிகர் ஆரி அவர்களும் அவர்களது நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். அதே போல இந்த போராட்ட களத்திலிருந்து நம்மோடு சந்தானலட்சுமி அவர்கள் இணைந்திருக்கிறார், அவரையும் வரவேற்கிறோம். ஆரி, உங்ககிட்ட ஆரம்பிக்கலாம். இந்த ஜல்லிக்கட்டுக்கான போராட்டத்தை திரைத்துறை எப்படி பார்க்கிறது? நேரடியாக போய் ஆதரவு தெரிவிக்கிற அளவுக்கு ஜல்லிக்கட்டை முதன்மையானதாக, முக்கியமானதாக கருதுகிறீர்களா? நான் திரைத்துறை என்ன ஆதரிக்குதுன்னு என்ன நிலவரம் எடுத்துக்கிறதுல, தனிப்பட்ட முறையில் ஒரு தமிழ் குடிமகனாக, தமிழ் பேசும், தமிழ் மொழி பேசும் ஒரு ஆளாக ஒரு உணர்வு இருக்குது எல்லாருக்குமே. நான் இதை கையில் எடுத்து ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. நான் வேறு வகையாக கையில் எடுத்துட்டேன். அதாவது இயற்கை வேளாண்மைங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது.
ஸோ ஆர்கானிக் ஃபார்மிங்கை நான் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே ப்ரொமோட் பண்ணி ஸ்லோவாக நகர்த்திக்கிட்டே போயிட்டுருக்கோம். உங்களுக்கு தெரியும், அதை போய் சொன்னால் ஒரு விவசாயிகள் எவ்வளவு கஷ்டத்தோடு அதை வந்து நம்ம ஒன்று சொன்னோம்னா அவங்கள்ட்ட ப்ரொமோட் பண்ணுறதே பெரிய கஷ்டம். சார் என்ன சார், நாங்கள் 4-5 மாதம் 4 மகசூல் எங்களுக்கு வருமானமே இருக்குது, அதெல்லாம் பண்ணி என்ன பண்ணுறது? அந்த மாதிரி கேன்வாஸ் பண்ணி திருவண்ணாமலையில் வந்து ஒரு பெரிய முயற்சி எடுத்து 1 ஏக்கருக்கு பண்ணி அவர் சாகுபடி பண்ணி அவருக்கு வருமானம் ஈட்டி அதற்கான ஒரு நிலவரங்கள் இந்த 1.5 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம். அதோட மெயின் முக்கியமே பார்த்தீங்கன்னா, அங்கே போய் ஒவ்வொருத்தரையும் அந்த 1.5 வருஷம் நான் போகும்போது தான் எனக்கு நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். எங்கள் தாத்தா விவசாயி, அவர் இல்லை, அப்புறம் எங்கள் அப்பா பிஸ்னஸ்க்கு வந்துட்டார், நான் இங்கிட்டு ஓடியா இருந்துச்சு. இப்போ திரும்பவும் எல்லாம் ரிவர்ஸாக வந்து அதே சூழலுக்கு வந்துருக்கு. இப்போ நான் அங்கே போய் களத்தில் போய் செய்ய வேண்டிய காரணம் என்ன? சினிமா நடிகர்கள் ஏன் வந்து ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க? நடிகர்கள் எல்லாரும் மனிதர்கள் ஃபஸ்ட்டு. ஸோ இது எல்லாருக்குமான பிரச்சனை. ஸோ அவங்களுக்கு தனிப்பட்ட கருத்து இருக்கலாம், ஆனால் நமக்கு உணர்வோடு போய் அங்கே நிற்க வேண்டிய இடம். நான் அம்மா ஊர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கொடை ரோடு, நான் அலங்காநல்லூர், எங்கள் மாமா எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. சின்ன வயசுலேருந்து புழங்கின ஒரு இடம். இன்றைக்கி வாடி வாசல்னாலே நமக்கு அலங்காநல்லூர்னு ஒன்று இருக்கும். அங்கே அன்றைக்கி போய் பார்க்கும்போது அவங்கக்கிட்ட இருந்த எழுச்சி வந்து ரொம்ப பெரிய ஒரு எழுச்சியாக இருந்தது. அவங்க எல்லாருமே சொன்ன விஷயம் அதுதான். உணர்வோடு நீங்கள் எங்கேருந்தெல்லாம் வந்து வந்திருக்கீங்க. உண்மையிலே சொன்னோன்னா நைட்டு பூரா வந்து சென்னையிலேருந்து அவங்க எல்லாருமே கேட்குறாங்க, உங்களுக்கும் அலங்காநல்லூர் பார்த்தது இல்லை. இப்போ நீங்கள் கூட நான் வரும்போது லைவில் நான் ஃபோனில் வச்சு பார்த்துக்கிட்டே வந்தேன். நீங்கள் உணர்வு எப்படி உங்களுக்கு வந்துச்சு? உங்களுக்கு ஜல்லிக்கட்டு பார்த்தது இல்லையா? ஜல்லிக்கட்டு சென்னையில் இருக்கிறவங்க யாருமே வந்து பார்த்தீங்கன்னா, நான்லாம் வந்து ஊர் நாட்டாக தான். பட் இங்கே மைக்ரேட் ஆனவங்களோட எண்ணிக்கை தான் ஜாஸ்தி. ஸோ நம்மளுடைய கலாச்சாரம் பாரம்பரியம்ங்கிறது வந்து நம்ம மண்ணில் ஊறிப்போன ஒரு விஷயம். கண்ணில் பார்க்காம இருந்திருக்கலாம். பட் மாடலுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 130லேருந்து இன்றைக்கி ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு. இருக்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கைக்கு அளவுக்கு வந்துடுச்சு. ஒரு 30 இனங்களுக்குள்ளே தான் இருக்குது. அதில் வெகு வேகமாக அழிஞ்சிட்ருக்கு. இதில் 10 வருஷமாக விலங்கு வாரியம், அதாவது சென்னையில் தேர்தலே நடத்தலை. 10 வருஷமாக. இதுக்கு பின்னாடி ஜல்லிக்கட்டுக்கு எதிராக பார்த்திங்கன்னா நிறைய அமைப்புகள் கூட இருக்குது. பீட்டாங்கிறது மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். பேட்டா சேட்டான்னு சொன்னதுலாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் நம்ம கண்ணுக்கே தெரியல. பட் அவங்க வந்து இதுக்கு பின்னாடி அவங்களுக்கெல்லாம் ஃபண்டு எங்கே வந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா, விலங்குகள் நல வாரியத்துக்கு பின்னாடி இருக்க ஃபண்டு யார் ரைஸ் பண்ணுறா, ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா, மெயினாக எல்லாமே வியாபாரம். இட்ஸ் அ ப்ராடக்ட். ஹியூமன் இஸ் கன்சிடர் அஸ் அ ப்ராடக்ட். அதாவது என்னென்னா, மனிதன்கிட்ட பொருள் வைக்கணும். இப்போ மனிதனே ஒரு வியாபாரி ஆகிட்டான். என்ன நீங்கள் சொல்கிறது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, விலங்குகள் நல வாரியம் என்பது விலங்குகளை காப்பாற்றுறதுக்காக இல்லை, இப்போ நம்ம மேலே தான் போர் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒரு வகையில் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு கலப்படம். உங்களுக்கு நேர்மையான ஒரு நல்ல உணவு, உங்கள் கலப்படம் இல்லாத உணவு கிடையாது. நம்மளுடைய கலாச்சாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. நான் அந்த 1.5 வருஷம் விவசாயத்துக்கு போகும்போது நான் பக்கத்துலேருந்து ஒவ்வொன்றே பார்க்கும்போது நான் உணர்ந்த விஷயம் என்னென்னா, சார் இப்போ மாடெல்லாம் கண்ணெல்லாம் இல்லை சார், இந்த 2 தோட்டம் இருக்குது வச்சு ஏதோ நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், முடியல, ஆனாலும் வரட்டுக்கு வருவோம் விவசாயின்னு ஒரு பெருமை இருக்குது. பசங்கள்லாம் வேணாம் விவசாயின்னு பெருமை இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு விவசாயிகள் இருக்காங்க. என்னன்னா அவங்க ஊரில் அதை தான் எவ்வளோ வச்சிருக்கப்பா, ஒரு 5 ஏக்கர் புஞ்சு இருக்கியா, அப்படி நல்லா போட்டிருக்கேன், அப்படி தண்ணியை வளர்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வளர்ந்துருப்பாங்கல்ல. நீங்கள் விற்றுட்டு போய் அங்கே விட்டுட்டிங்கன்னா அவங்களுக்கு என்ன அடையாளம் இருக்குது? நம்ம பையன் வீட்டில் 30,000-50,000 ரூபா வந்து சம்பளம் வாங்குறாங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அப்பாவுக்கு என்ன வேலை வீட்டில்? பையன் காலையில் போகும்போது ஆஃபீஸை பார்க்கலாம், காஃபி குடிச்சிட்டு உட்காந்துருக்கலாம், டிவி பார்க்கலாம். ஆனால் காலையில் எந்திரிச்சு தோள்பட்டில் துண்டை போட்டுட்டு போய் அங்கே ஏறுதல் உதவிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அவர் எதுவுமே பண்ண முடியாது. சிட்டியில் அவர் என்ன பண்ணுவார்? பக்கத்தில் இருக்கிற யாரையும் தெரியாது. அவருக்கு எந்த விதமான எந்த ஒரு கலாச்சாரத்துலையும் அவர் வாழ்ந்தாரோ அந்த இடத்துல இல்லாமல் ஒரு சொஃபஸ்டிகேட்டடாக சோஃபாவில் உட்காந்துட்டு பையன் ஐடியில் வேலை பார்க்குறான் உட்காந்தும்போது அது அவங்களுக்கு சந்தோஷமாக இல்லை. இப்போ இந்த விலங்குகள் நல வாரியம் ஏன் தமிழக காளைகளை குறி வைக்கிறாங்க? இல்லை ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்கிறதன் மூலமாக அவங்களுக்கு என்ன அதில் லாபம் நினைக்கிறீங்க? நான் ரிசர்ச் பண்ணதில் இந்த 1.5 வருஷத்தில் ரொம்ப சுருக்கமாக நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, இந்தியாவுடைய கலாச்சாரத்தை முதல்ல உடைக்கணும். ஏன் உடைக்கணும் அப்படின்னா, நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப பலமானது. அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, நீங்கள் விதைக்கிற விதை வந்து அன்னைக்கு நல்ல சூழலில் இயற்கையோடு இருந்தது. அப்போ உங்கள் உணவு உங்களுக்கு நல்லா கிடைச்சிது. அப்போ உங்களுடைய ஆரோக்கியம் உத்தரவாதம் இருந்தது. அதன் மீறி உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் கூட எல்லாருக்கிட்டையும் பாட்டி வைத்தியம் இருந்தது. அந்த பாட்டி வைத்தியம் தொலைஞ்சு போச்சு. ஏன்னா எல்லாரும் 60-70 வயசு வரைக்கும் நிம்மதியாக இருக்கிறாங்க. அப்போ உங்ககிட்ட எப்படி நான் மருந்து வைக்கிறது, உங்ககிட்ட எப்படி நான் உணவு வைக்கிறது? நீங்களே உணவு உற்பத்தி பண்ணிக்கிறீங்க, அந்த உற்பத்தி மூலம் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்குது. நான் எப்போ உங்கள்கிட்ட மெடிசன் கொண்டாந்து விற்க முடியும்? அப்போ மிகப்பெரிய சந்தை எங்கே இருக்குன்னா மெடிசின். அப்போ இன்றைக்கி கேன்சருக்கு இருக்கிற மருந்து, அதற்கப்புறமா இன்றைக்கி டயபெட்டிக் இருக்கக்கூடிய மருந்து, இதெல்லாம் இப்போ நான் நிறைய டாக்டர்ஸ்களை சந்திக்கும் போது மிக அதிர்ச்சியான இன்னொரு தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, டயாபெட்டிஸ்க்கான ஒரு இப்போது ஃபாஸ்டிங்கில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 100 அப்படின்னு முன்னாடி இருந்துச்சு.
140 அப்படின்னு ஒரு அளவுகோல் இருந்துச்சு ஆஃப்டர் ஃபாஸ்டிங். இப்போ அது என்ன ஆயிருக்குன்னா 90 ஆயிருக்கு. 140 135 ஆயிருக்காங்க. இதை யார் முடிவு பண்ணுது? அதாவது ஒரு பெரிய பன்னாட்டு நிறுவனம் அவங்க எல்லாம் கூடி அடுத்த வருஷம் இத்தனை $1 மில்லியன் வந்து மெடிசனை வந்து நம்ம சேல் பண்ணணும்னு முடிவு பண்ணுறாங்க. ஒரே நாளில் எப்படி பேஷண்ட்ஸோட எண்ணிக்கையை நீங்கள் பெருக்க முடியும்? அப்போ அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, மீட்டிங் கூட்டி திடீர்னு எப்படி நோயாளிகளை உருவாக்க முடியாது. அப்போ 100ங்கிற அளவுகளை 90 ஆக்குறாங்க, 140ங்கிறத 135 ஆக்குறாங்க. காலையில் நீங்கள் தூங்கி எந்திரிச்சிங்கன்னா நீங்கள் வியாதிசன். இதுக்கும் ஜல்லிக்கட்டுக்கு என்ன தொடர்பு? இதுதான் தண்ணிக்கரோட மிகப்பெரிய உங்களுக்கு மாஃபியா வந்து எங்கே இருந்து வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா மெடிசின் இண்டஸ்ட்ரி. நான் உங்ககிட்ட வியாபாரம் பண்ணணும். காளை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாட்டு காளைகள் நாட்டு பாட்கள் மூலிமா உங்களுக்கு வியாதி வரப்போகிறது கிடையாது. ஆனால் இந்த ஜெர்சி பசு மரபணு மாற்றப்பட்ட இந்த ஜெர்சி A1 பசு உங்களுக்கு பல பக்க விளைவுகளை நீங்கள் ஏற்படுத்தி நீங்கள் கூகுளில் போய் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னாவே தெரியும். டயாபெட்டிக் அகெயின்ஸ்ட் வந்து கவு மில்க் நீங்கள் போட்டிங்கன்னா எல்லாமே வருது. இப்போ பீட்டா எடுத்துக்கோங்க. பீட்டாவுக்கு ஒரு மிகப்பெரிய வந்து இந்த பீட்டா ஒழிக்கணும். பீட்டா வந்து சொல்கிறாங்க நமக்கு வந்து கலாச்சாரத்தை சொல்லிக் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம சென்னையில் எல்லாளன் அப்படின்னு கோர்ட்டில் ஒரு செலர் இருக்குது. எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியல. அந்த எல்லாளன் யார்? மனுநீதி சோழன். தன் மகனை அவர் என்ன பண்ணாருன்னு நீங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதாவது ஒரு பசுவை வந்து தன் மகன் கொண்டுட்டாங்கிறதுக்காக தன் மகனையும் பலி கொடுத்தவர். அப்படி ஒரு பசுக்கு நீதி வாங்கி கொடுத்தவங்க நம்ம தமிழ் கலாச்சாரம். நமக்கு தமிழ் கலாச்சாரத்தை பற்றி அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. வேதனையாக இருக்குது. முறுக்குறாங்க, கொம்பை சீவுறாங்க அப்படின்னு. இது என்ன நடந்திருக்குன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு விலங்குகள் நல வாரியம் அமைக்கும் போது அங்கே பல சட்டத்திட்டங்கள் போடுறாங்க. ஒரு விலங்கை எப்படி பாதுகாக்கணும், எப்படி செய்யலாம், ரிலீஜன் வைஸ் நீங்கள் மத சார்ந்து நீங்கள் வந்து ஒரு மாட்டை கொல்லணும்னா கொண்டுக்கலாங்கிற எக்ஸப்ஷனாக நிறைய விஷயங்கள் கொடுக்குறாங்க. அந்த எக்ஸப்ஷனில் நம் கலாச்சாரத்தை சார்ந்து ஏறு தழுவுதல் அப்படிங்கிறத அவங்க ஆட் பண்ணலை. இப்போ இவங்க இதை பீட்டா தெரிஞ்சுக்கிட்டு இங்கே நமக்கு வந்து ஷூட் பண்ணி கொண்டு போய் அதை காமிச்சு அவங்கக்கிட்ட இதை சொல்லும்போது கோர்ட்டு வந்து என்ன செய்யுது? சட்டப்படி தானே செய்யும். அப்போ லா எடுத்து பார்க்கும்போது எக்ஸப்ஷன் லிஸ்ட்டில் இது இல்லை. அப்போ இது சட்டத்துக்கு முரண்பானது. வரைக்கும் இங்கே சரியான தரவுகளை கோர்ட்டில் கொண்டு போய் நம்ம கொடுக்கல. ஓகே, பிசிஏ ஆக்டை அமல் பண்ணால் மட்டும்தான் இது சாத்தியம். ஓகே, இந்த பிசிஏ ஆக்டை செய்யக்கூடிய ஒரே ஆள் யாருன்னா சென்ட்ரல் கவர்மெண்டால் மட்டும்தான் முடியும். வேற யாருனாலே முடியாது. இப்போ நேற்று நடக்கக்கூடிய போராட்டம் சரி, இப்போ சென்னையில் நடந்துக்கிட்டு இருக்க போராட்டம், இவங்க முன்வைக்க வேண்டியது நம்மளுடைய விஷயங்களை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்தணும். எனக்கு நேற்றுல வந்து யூகேலேருந்து ஃபோன்ஸ் எல்லாம் வருது. பெரிய போராட்டம் நடக்குது, எங்களுக்கு யாருமே தெரியல. அப்போ ஊடகங்கள் வந்து ஏன் வந்து மற்ற நேஷனல் சேனல்ஸ் ஏன் அதை கவனிக்க மாட்டேங்கிறாங்க? இது உங்களுக்கும் இப்போ நம்ம ஊடகம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா இந்த ஊடகம் நடத்துறவங்க யாரு? தமிழர்கள். நமக்கான தேவை நம்மளே போராடாமல் இங்கே விலகி நின்னோம் அப்படின்னா நாளைக்கு நம்ம தமிழ்நாடு. நீங்க சொல்றது நான் எப்படி புரிஞ்சுக்கலாம்? அப்போ இந்த ஒட்டுமொத்த போராட்டமும் பீட்டாவுக்கு எதிராக நம்ம போராடுறதுங்கிறது அர்த்தம் இல்லாததுன்னு நீங்க சொல்றீங்க. பீட்டா வந்து நான் சொல்றேன், பீட்டா ஏன் நமக்கு இவ்வளவு பெரிய சக்தியா நிக்குது? அவங்களுக்கு யார் பொருளாதார உதவி பண்றாங்க? பீட்டாவை பத்தி இன்னொரு தகவல் சொல்றேன் நான் உங்களுக்கு. பீட்டா நம்மள மிருகவதை பண்றோம்னு சொல்றாங்கல்ல, பீட்டா எவ்வளவு அனிமல்களை எவ்வளவு மிருகங்களை கொண்டிருக்காங்கன்னு எவ்வளவு புள்ளி வரும் அந்த ஸ்டோரி நமக்கு தெரியல. இப்ப என்னோட கேள்வி, இந்த போராட்டங்கள் இப்போ உங்க நண்பர்கள் சொல்றாங்க இல்ல ஊடகங்கள் வந்து தேசிய ஊடகங்கள் இதை கவனத்துல எடுத்துக்கல அப்படின்னா இந்த போராட்டங்கள் எதை நோக்கியதா இருக்கணும், இல்ல யார் டார்கெட் பண்ணிருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? ஒரே டார்கெட்டு, நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய பாரம்பரியம். என் வீட்டுக்குள்ள வந்துட்டு என்ன வெளியில போன்னு சொல்றதுக்கு நீ யார்? முதல்ல டுவர்ட்ஸ் யாரை கேட்கிறேன் நான், யாருக்கு எதிரான இந்த போராட்டம், யார்கிட்ட போய் இதை நான் வந்து என்ன சொல்றேன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட எதிரான இது போராட்டம். அவங்க கிட்ட அவங்க தான் செய்ய முடியும். ஓகே, இது மாநில அரசுனால செய்ய முடியாது. மாநில அரசும் போய் முறையிடலாம், நம்மளுடைய கலாச்சாரம் எங்களை மீட்டு கொடுங்க அப்படிங்கிற முறையிடலாம். இப்போ 1980 ஒரு பீட்டை ஆரம்பிக்கிறாங்க. ஒரு முதியோர் இல்லம் மாதிரி, அனாதை இல்லம் மாதிரி விலங்குகளை வந்து நாங்கள் பாதுகாப்போம்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணுறாங்க அமெரிக்காவில். உடனே 1000 கால்கள் அவங்களுக்கு வருது. எல்லா மிருகங்களையும் அவங்கள்ட்ட வந்து கொடுக்குறாங்க. அப்போ அதை பாதுகாக்கிறதுக்கோ உணவு கொடுக்குறதுக்கோ அவங்கள்ட்ட பிரச்சனையாக இருக்கும்போது அவங்க அமெரிக்கா கவர்மெண்ட்டை ப்ரெஷர் பண்ணி ஒரு லாவை போட வைக்கிறாங்க. 15 நாளுக்கு மேலே நீங்கள் அந்த யாராவது வந்து நாங்கள் வந்து அந்த விலங்குகளை எடுத்துக்கல நீங்கள் அதை வந்து நீங்கள் கொண்டுடலாம். அப்படி 35,000 விலங்குகளை அவங்க கொண்டிருக்காங்க. எலி இந்த நிறுவனம் காளைகள் துன்புறுத்தப்படுவதாக சொல்கிறதோ அந்த நிறுவனம் 35,000க்கு மேல புள்ளி விவரம் சொல்லுது. அவங்க மிருகங்களை கொண்டிருக்காங்க. அவங்க வந்து நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ நம்ம வீட்டில் நம்ம ஒரு குழந்தை வருது, நீங்க அந்த குழந்தைய வந்து கண்டிச்சு வளர்க்கணும் நீங்க ஆசைப்பட மாட்டீங்களா? தப்பு பண்ணா நம்ம போய் அடிக்க மாட்டோமா? இல்லை அவங்களோட மோதி விளையாட? ஒரு நாய் வருது, ஏறி பிடிச்சி விளையாடுறோம், நாய் நம்மளோட ஏறி விழுது, அது செல்லமா அடிக்கிறோம். அப்போ நம்ம ஒரு நாள் நம்ம இன்னைக்கு விளையாடுறதுங்கிறது வந்து அன்பாவும் பாசமாவும் அதோட பேசி வளர்கிறோம். நம்மளுடைய கலாச்சாரம் பார்த்தீங்கன்னா மரத்தோடய பேசி வாழ்ந்த மனுஷங்க நம்ம.
அப்படி இருக்க ஒரு பொறுத்த கலாச்சாரம். வரைக்கும் இந்த பிரச்சனை என்பது பீட்டா சம்பந்தப்பட்டதில்ல, இது நம்ம மத்திய அரசு கிட்ட முறையிடணும்ங்கிறதா உங்களுடைய கோரிக்கை. மத்திய அரசு கிட்ட முறையிட்டால் மட்டுமே இது சாத்தியம். ஓகே, அர்ஜுன் சம்பத் சார், இங்க ஒரு ஆரியு பிரபலமான ஒரு திரைப்பட நடிகர் கடந்த 2 ஆண்டுகளாக இந்த இயற்கை வேளாண்மை அல்லது தமிழகத்தினுடைய நிலம் சார்ந்த பல்வேறு விஷயங்கள்ல திரும்ப திரும்ப பல்வேறு தரவுகளை சேகரித்து அவர் சொல்ற விஷயம் என்பது, மத்திய அரசு இந்த பிரச்சனையில் சரியாக செயல்பட்டிருந்தால் இவ்வளவு பெரிய பிரச்சனைகளை தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிறாரு. ஆனால் இப்போதும் நீங்கள் மாநில அரசையோ பீட்டாவையோ திரும்ப திரும்ப குறை சொல்வது என்பது எதனால்? இல்ல மத்திய அரசுக்கு அவர் கொடுத்திருக்கக்கூடிய அத்தனை தரவுகளும் உண்மை. அவர் எடுத்திருக்கின்ற முயற்சி நல்ல விஷயம். அவர் இந்த சிந்தனை மேலும் மேலும் நாங்கள் எல்லாரும் இப்போ அவர் ஆதரிப்போம், அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றத்திலே தடை இருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய தடையை நீக்குவதற்கு மத்திய அரசு கடும் முயற்சி எடுக்க வேண்டும். மத்திய அரசு அது செய்யவில்லை என்று சொன்னால் மத்திய அரசு எடுத்து போராடுவோம். நாங்கள் 2 வருஷமா போராட்ட காலத்தில் தான் இருக்கோம். நாங்க சிறப்பு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லிதான் இப்ப இன்னைக்கு எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதனால இதுக்கான அழுத்தத்தை கொடுப்போம், தொடர்ந்து செய்வோம். இத நீங்க இது மத்த விஷயம் மாதிரி இல்ல. இல்ல, பண்பாட்டு பாதுகாப்பு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இல்ல மோடி அரசு இதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனையை மோடி அரசுக்கு எதிராக நீங்கள் திசை திருப்புகிறீர்கள் நீங்க தான் சொன்னீங்க. இப்போது இந்த பிரச்சனையை மோடி அரசு செய்கிறது நாங்க அதை எதிர்க்கிறோம்னு சொல்றீங்க. இந்த ரெண்டுல எது உண்மை? நீங்க ஒரு விஷயம் ஆமா ஒரு விஷயம் கேட்டுங்க. மத்திய அரசு இப்ப இன்னும் வேகமா செயல்படணும். ஆனா அதுக்காக உடனே நான் தனித்தமிழ்நாடு வாங்கிடுவேன், நான் அதுக்காக மோடி இந்து வெறியர், மோடி ஆரியர், இங்க தமிழர் பண்பாட்டை நசுக்கிறாருன்னு அவதூறு பிரச்சாரம் பண்றீங்க பாருங்க. அந்த விஷயத்தை நான் எதிர்க்கிறேன். இந்த மாணவர் போராட்டத்தில் எஸ்எஃப்ஐ பேனர் விரிக்கிறீங்க பாருங்க. இந்த இளைஞர்கள் போராட்டத்தில் நீங்க உங்க கடையை வைக்கிறீங்க பாருங்க. அதைத்தான் நாங்க எதிர்க்கிறோம். இந்த அவையில் இந்து வெறியர் என்றோ தனித்தமிழ்நாடு கோரிக்கை குறித்தோ எந்த பிரச்சனையும் எழுப்பப்படவில்லை. மத்திய அரசு தான் செய்ய வேண்டியதை செய்ய தவறி இருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை எப்படி மோடி அரசு இந்த அவையில் எழுப்பல சார்? போராட்ட களத்தில் எஸ்எஃப்ஐ மிக தெளிவாக என்ன சொன்னாங்க? இல்ல குற்றச்சாட்டு இருக்கிறது, கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. நாங்களும் சேர்ந்து அந்த குற்றச்சாட்டை வைக்கின்றோம். மோடி அரசை செயல்பட வைக்க வேண்டும். இல்ல எஸ்எஃப்ஐ தனி தமிழ்நாடு கேட்டாங்களா? 3 ஆண்டு காலமாக 2 ஆண்டு காலமாக மத்திய அர்ஜுன் சம்பத் சார் எஸ்எஃப்ஐ தனி தமிழ்நாடு கேட்டாங்களா? சார் எஸ்எஃப்ஐ தனி தமிழ்நாடு என்ன கேக்குறாங்க சார்? மக்கள் அதிகாரம் என்கிற அமைப்பு மோடியை ராட்சச மாதிரி போட்டு அவங்க எவ்வளவு மோசமா அதுல அந்த பிரச்சாரத்துல பாடுறாங்க. ஜல்லிக்கட்டுல அவருக்கு ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நீங்க இன்னும் பார்க்கல, உங்க பார்வைக்கு வரல. இந்த போராட்டங்கள்ல திராவிடர் கழகம், எஸ்எஃப்ஐ போன்ற அமைப்புகள் ஊடுருவி திட்டமிட்டு தமிழ் உரிமை என்கிற போர்வையில, தமிழ் ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் என்கிற போர்வையில அவர்கள் இந்திய ஒருமைப்பாட்டிற்கு விரோத கருத்துக்களை அதற்காக திரண்ட கூட்டமாக இதை காட்டிக்கொள்ள முயற்சிக்கிறார்கள். ஒரு நிமிஷம், இது திருமண இதுதான் குற்றச்சாட்டு. நீங்கள் எங்கு இளைஞர்கள் அவர்களாக ஒன்று சேர்ந்தாலுமே அது அரசுக்கு எதிராக, மோடிக்கு எதிராக, மோடியினுடைய ஏதோ ஒரு வகையிலான அவருக்கு நீங்க ஒரு இமேஜ் கொடுக்க விரும்புறீங்க, ஒரு கலர் கொடுக்க விரும்புறீங்க, அதுக்கு பயன்படுத்திக்கிறீங்க குற்றச்சாட்டு. இல்ல மோடியை நாங்க மட்டுமே குறை சொல்லல. பொதுமக்கள் முன்னாடி பேசின ஒருத்தவங்க அவங்க யாருன்னு அவங்களே சொல்றாங்க, மோடி அரசின் மீது அந்த அரசு தான் இயங்குது, அந்த அரசு தான் இந்த தடையெல்லாம் கொண்டு வந்து எல்லாத்துக்கும் தெரியும், அந்த அரசு தான் இது முழுவதுமாக தமிழர் விரோதமாக. இப்ப இன்னைக்கு திடீர்னு வரல, இந்த இளைஞர்கள் எல்லாம் இன்னைக்கு திடீர்னு ஏதோ ஜல்லிக்கட்டுக்காக மட்டும் வரல, தொடர்ச்சியாக அவங்க காவிரி நீர் பிரச்சனையில கர்நாடகா அடிச்ச பொழுது இப்படி தொடர்ச்சியாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த தொடர்ச்சியாக அநீதி நிகழ்த்தப்பட்டதே வந்திருக்குது. ஒரு கட்டத்தில் நீங்க எம்பியையும் பார்க்க மாட்டீங்க, தமிழ்நாட்டில் எந்த கோரிக்கைக்கு நீங்க செவி கொடுக்க மாட்டீங்க இடம் வரும்பொழுது ஜல்லிக்கட்டு பிரச்சனை இயல்பா மாறாங்க. தமிழர்கள் ஒதுக்கப்படுகிறோம் என்ற உணர்வு இயல்பாக வந்திருக்கிறது. அதை பொறுத்த வரைக்கும் ஜல்லிக்கட்டு ஒரு காரணம். தாங்கள் தொடர்ச்சியாக நீங்க அவங்களுக்கு கேளுங்க. அவங்க இது வெளிப்படையாக கேட்கிறோம். நாங்க அவர் நாளைக்கு விவசாய பிரச்சனை வருவாங்க, அவங்க கண்டிப்பா வருவாங்க, இல்லன்னு சொல்லல. அவங்களுக்கு காவிரி நடந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் தெரியும். நீங்க பெங்களூர்ல அடிச்ச பொழுது ஏன் துணை ராணுவ படை அனுப்பப்படல? ஏன் நீங்க தமிழர்களை பாதுகாக்கலாம்? இந்தியாக்குள்ள தானே வாழ்றோம். இந்தியாவில் எங்களுக்கே பாதுகாப்பு இல்லாதனால நான் கண்ணுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, அங்க இருக்க அவங்களை அடிச்சவங்களை பார்த்தோம்ல நாங்கெல்லாம். இல்ல இப்போ இந்த இளைஞர்கள் போராட்டத்தை கைவசப்படுத்துவதற்கு சில அமைப்புகள் நாங்க அப்படியே பண்ணவே இல்லை. ஒரே ஒரு விஷயம் இது சொல்லணும் விரும்புறேன். இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனைக்கு 3-4 வருடம் நாங்க பேசிட்டு ஒவ்வொரு கிராமமாக சென்று பிரச்சாரம் பண்ணிருக்கோம். நாட்டு மாடுகளை பற்றி இந்துத்துவ அமைப்புகள் பேசவில்லை, எங்களை போன்ற முற்போக்கு அமைப்புகள் பேசின. எங்க ஒவ்வொரு முற்போக்கு நாங்க கைது செய்யப்பட்டிருக்கோம், நாங்க தடுக்கப்பட்டிருக்கோம், எங்க சூழ்நிலைகள் கிழிக்கப்பட்டுச்சு, எங்க தோழர்கள் தாக்கப்பட்டாங்க. இந்த இடத்துல இந்துத்துவ அமைப்பு வரல, இந்துத்துவ அமைப்பு வாடிவாசல்ல போய் நின்னாங்க, அவ்வளவுதான் பண்ணாங்களே ஒழிய கிராமம் இன்னைக்கு நாட்டு மாடுகளை பத்தி பேசுறாங்க.
இந்த தகவலை யார் தாத்ரி கொடுத்தாங்க? சம்பவத்தை மையமாக வைத்து சார், அர்ஜுன் சம்பத் சார், இருங்க. இந்த மாடுகள் இருங்க, நீங்க அழிக்கப்படுவதை பேசுங்க. ஆதரித்தது ச- யார்? சம- சமஸ்தர், நான் நீங்க திரும்ப உங்ககிட்ட பேசுங்க, வரேன். பேசுங்க. சமஸ்தர், திரும்ப நான் உங்ககிட்ட வரேன். பேசுங்க. இன்னைக்கு இந்த நாட்டு மாடுகள் அழிக்கப்படக்கூடிய விவரங்களையும் பன்னாட்டு நிறுவனங்களை பற்றிய விவரங்களை வச்சதெல்லாம் யார்? இங்க இருக்க முற்போக்கு அமைப்புகள், எங்களை போன்ற தமிழ் தேசிய அமைப்புகள்லாம் கொண்டு போய் பிரச்சாரம் பண்ணாங்க. தமிழ் தேசிய அமைப்புகள் இது பற்றி தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஊர்களாக சென்று நின்று பிரச்சாரம் பண்ணுற விளைவு தான் இன்னைக்கு பொதுமக்கள் வந்து நின்று இருக்கிறாங்க. இவங்க போய் இன்னைக்கு பிரச்சாரம் பண்ணாங்க. எங்களுக்கு 1000 ஆதாரங்கள் இருக்கிறது. நாங்க ஒரு நாள் வரல, 3-4 வருஷம் உழைச்சிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் அது. ஆனா ஏகாதிபத்தியத்தை எதிர்க்கிறோம். இங்க எங்களுடைய பண்பாட்டின் மீது நடத்தப்படும் தாக்குதல் எதிர்க்கிறோம். விவசாயிகளுடைய உரிமை, அதாவது என்னன்னா விவசாயம் முடக்கப்படுகிறது, மாடு முடக்கப்படுகிறது, தற்சார்பு விவசாயம் முடக்கப்படுகிறது. அது சொல்லுங்க பாப்போம். அவர் அர்ஜுன் சம்பத் சார் வாயில வருதான்னு பாப்போம். தற்சார்பு விவசாயத்தை பத்தி, தற்சார்பு விவசாயத்தை நாங்கள் பேசிக்கொண்டு இருக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் சொல்லக்கூடியதை உடைக்கக்கூடிய இந்திய அரசோட கொள்கை, WTO கொள்கையை பத்தி பேசுறோம். ஓகே, திரும்ப எனக்கு இங்க இப்ப இவர் சொன்னார்ல, வார்த்தைகள், பிரச்சனைகள், இந்தியாவில் இருக்கிற விஷயங்கள், இந்த விஷயங்களுடைய உள்ளடக்கில தான் இந்த பசங்க வந்து போராடிட்டு இருக்காங்கிறத உங்களால உறுதியா சொல்ல முடியுமா? சார், எங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் சார். காவேரி பிரச்சனையில தமிழர்கள் நாங்க தான் அதிகமா அடிபட்டோம். அடுத்து இங்க வந்து ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாது. ஏன் நடத்தக்கூடாது? அது தமிழர் பாரம்பரியம். அதனால நாங்க அடிபட்டோம். விவசாயிகள், தமிழ்நாட்டு விவசாயிகள் அதிகமா இறந்தாங்க, யாரும் கவனிக்கல. மோடியோட ஏடிஎம் கேஷ் அது அவசர சட்டம், அது அமல்படுத்த முடியும் போது எங்களுக்குன்னு எங்களோட தேவைகள், தமிழரோட தேவையை புரிஞ்சு எங்களுக்காக ஒரு அவசர சட்டத்தை அவங்களால கொண்டு வர முடியல. ஃபேஸ்புக்ல வெறும் மெமிக்ரியேட்டர்ஸ் பொறுக்கீஸ் அப்படின்னு சொல்றாங்க. நாங்க எந்த பொறுக்கித்தனமும் பண்ணல. அங்க இருக்க அத்தனை பேரும் அமைதி வழியில தான் போராட்டம் ஆரம்பிச்சோம். அங்க இருக்கும் போது காலையில 8 மணில இருந்து அங்கதான் இருந்தேன் சார். ஒவ்வொரு பொலிட்டிஷியனா வந்தாங்க. ஸ்டாலின் வந்தாங்க, நான் ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நாங்க எந்த பொலிட்டிஷியனும் உள்ள விடல, எங்களுக்கு தேவையில்லை. இப்போவும் சொல்றேன், நியூஸ் 7 தவிர வேற எந்த மீடியாவும் எங்களை கவர் பண்ண தேவையில்லைன்னு நாங்க தான் எல்லாரையும் அமைச்சோம். ஏன் அப்படின்னா எங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டவங்க யாரோ அவங்க வந்து எங்களோட போராடட்டும்னு சொன்னமே தவிர நீங்க உங்களுக்கு வந்து டிஆர்பி ரேட் ஏற்றிக்கோங்கன்றதுக்கு எங்களுக்கு அது விருப்பம் இல்லை. ஒவ்வொருத்தரும் சமூக வலைத்தளத்தை மட்டுமே பார்த்து வந்தோம். எதுக்கு எல்லா தமிழர்களும் ஒதுக்கப்படணும்? எங்க தமிழை நாங்க கொண்டு வரணும்ன்றது தான் எங்களோட ஆர்வம். இல்ல, இப்ப இந்த குரல், இப்ப சந்தானலட்சுமியினுடைய குரல் போராட்டத்துல பங்கெடுத்த எல்லோரிடமும் இருக்கிறதா? ஒருத்தர் தவிர ஒருத்தர் இல்லாம அங்க இருக்கிற அத்தனை பேரும் எங்களோட தமிழ் வளரணும், எங்க தமிழை முடக்கிடக்கூடாதுன்ற ஆர்வத்தால மட்டும்தான் அங்க இருக்கும். ஜல்லிக்கட்டு இட்ஸ் a reason for us. அதை மட்டும் பேன் பண்ணா அடுத்து எதையாவது அழிச்சிட்டு வந்துட்டே தான் இருப்பாங்க. எங்களோட நாட்டுப்புற கலைகள் எவ்வளவோ இருந்துச்சு, எல்லாத்தையும் ஒண்ணு அழிச்சிட்டு வந்தாங்க. இப்போ ஜல்லிக்கட்டு ஓகே அழிச்சிட்டு 4000 வருஷத்துக்கு மேல தமிழ் இருக்கு சார். அதுல வந்து நீங்க எல்லா கலாச்சாரம், தமிழ் கலாச்சாரம் பேஸ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங். அவர் சொன்ன மாதிரி பேஸ்மெண்ட் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். எங்களுக்கு வந்து மெடிசன், உணவுல இருந்த மெடிசன் மத்தவங்களுக்கு கிட்ட கிடைக்கல. எனக்கு இவ்வளவு விவரம் தெரிஞ்சு நீங்க இந்த போராட்டத்தை இவ்வளவு ஆழமா அணுகுறீங்க. அர்ஜுன் சம்பத் சார் சொல்றாரு, இந்த போராட்டத்தை முன்வைத்து தனித்தமிழ்நாடு கோரிக்கை அல்லது மத்திய அரசுக்கு எதிரான ஒரு அமைப்பாக மாற்றுவதற்கு சில அமைப்புகள் இந்த இளைஞர் திரளை பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை எப்படி பாக்குறீங்க? இப்போ நீங்க போராட்டம் நடத்திட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த டீம் தமிழ்நாடு வந்து செப்பரேட் பண்ணணுங்கிற ஒரு கோரிக்கையை உள்ளடக்கிய ஒரு குழுவாக இருக்கிறது. மோடிக்கு எதிரான ஒரு திட்டமிட்ட டீமா நீங்க ஃபார்ம் ஆயிருக்கீங்க. அந்த மாதிரியான குற்றச்சாட்டு மோடிக்கு எதிராக நாங்க ஃபார்ம் ஆகணும்னு ஃபார்ம் ஆனவங்களே கிடையாது சார். எங்க தமிழ் அழிஞ்சிடக் கூடாதுன்றதுக்காக வந்தவங்க மட்டும்தான் நாங்க அத்தனை பேரும். ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவா திரண்டவங்களை இவங்க திசை திருப்ப முயற்சிக்கிறாங்க. எங்களுக்கு அதுக்காக சார் நாங்க வேலை வெட்டி இல்லாம வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம் நினைச்சிட்டு இருக்காங்களா? இன்னைக்கு எனக்கு ஒரு நாள் வேலை போச்சு, கவலைப்படல. இன்னொரு விஷயம், நான் பேசி முடிச்சிடுறேன் சார். இன்னும் ஒரு வாரத்துல சாகும் வரை உண்ணாவிரதம் ஆரம்பிக்கிறோம். தமிழை தமிழ் பயிற்று மொழியாக தமிழகத்திலே வர வேண்டும். சாகும் வரை உண்ணாவிரதம் ஆரம்பிக்கிறோம். வாங்க, தாய் தமிழ் மொழியை காப்பாற்ற வாங்க, போராட வாங்க. தமிழ் மட்டும்தான் தமிழகத்திலே பயிற்று மொழியாக இருக்க வேண்டும். இல்ல, என்னுடைய கேள்வி, அர்ஜுன் சம்பத் நடத்துற போராட்டத்துக்கு ஏன் இளைஞர்கள் தமிழக மாணவர்களே தேர்ந்தெடுக்கிறார்கள். மழலையர் கல்வியில் ஆங்கிலத்தை ஒழிப்போம். மழலையர் கல்வியில் வேற எந்த கல்வியும் வேண்டாம். அர்ஜுன் சம்பத் சார், உங்க போராட்டத்துக்கு அவங்கள கூப்பிடுறதுக்கு பதிலா அவங்க நடத்திட்டு இருக்க போராட்டத்துக்கு ஏன் அர்ஜுன் சம்பத் சார் வரக்கூடாது? ப்ளீஸ் சொல்லுங்க. அந்த போராட்டத்தை நாங்க நடத்திட்டு இருக்கிறோம். ஜல்லிக்கட்டு நாங்க நடத்திட்டு இருக்கோம். போராட்டத்தை நடத்துற சமஸ்கிருத கொண்டு வராங்க. ஜல்லிக்கட்டு நடத்தாம இருந்தா ஜல்லிக்கட்டு நடத்திட்டு இருக்கிறோம். சமஸ்கிருதத்தை கொண்டாங்கன்னு நாங்க சொல்றோம் சார். ஜெர்மன் மொழியை கொண்டு வாங்கன்னு நீங்க சொல்றீங்க. ஜெர்மன் மொழியை கொண்டு வாங்கன்னு சொல்றீங்க.
நாங்க எங்க 6000 மைலுக்கு அப்பால் இருந்து வந்த ஆங்கில மொழியை கொண்டு வான்னு சொல்றீங்க. சமஸ்கிருதம் ஆனா எது? அரபு மொழியை கொண்டு வான்னு சொல்றீங்க. அரபு மொழி வாத்தியார்களுக்கு சம்பளம் கொடுங்கன்னு ஒரு சொல்றீங்க. அவையில் ஒரு ஆணின் ஏன் குரலை சார், விஞ்சுவதற்கான மழலையர் கல்வியில் குரலாக ஆங்கிலம் ஒரு ஏன் தடை பெண்கள் செய்யப்படக்கூடாது? வேண்டும்? எதற்காக சொல்லுங்க. ஆங்கிலம் படிக்க வேண்டும்? எங்கள் குழந்தைகள் சார், நெஞ்சில ஆங்கிலம் ஏன் எதற்காக ஆங்கிலத்தை படிக்க வேண்டும் திணிக்கிறீர்கள்? கேக்குறீங்கல்ல? தமிழ் இப்ப பயிற்று எதிர்க்கிற மொழியாக அத்தனை வேண்டும். பேரும் ஆங்கிலத்துல தான் எதிர்த்துட்டு இருக்காங்க. நாங்க முஸ்லிம்களுக்கு ஆங்கிலத்துல அரபு மொழி பேசினாதான் கல்வி, அத்தனை பேருக்கு புரியும். கிறிஸ்தவர்களுக்கு பைபிள் கல்வி. ஏங்க, நீங்க என்னங்க நீங்க வேத பாடம் கொண்டு வர்றீங்க, சமஸ்கிருதத்தை கொண்டு அப்படிங்களா? வர்றீங்க, அதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? குழந்தைகளுக்கு வந்து அப்ப ஆங்கிலத்தை சமஸ்கிருதத்தை வச்சு திணிக்கிறீங்க, பேசுறீங்களா? சமஸ்கிருதம் எப்ப வந்தது சார்? சமஸ்கிருதம் எப்ப கொண்டு வந்தீங்க? தமிழ் அப்ப அதை பைபிள் பேசுறீங்க. மொழியை கொண்டு வரதை ஆதரிக்க மாட்டீங்களா? உங்க சிந்தனையில உங்களது எங்க கோளாறு போராட்டம் இருக்கிறது? எதை நோக்கி இருக்கிறது என்று மட்டும் சம்பத்துக்கு சொல்லுங்க. அவர் பதில் கேட்கலாம். எங்க போராட்டம் ஒரே ஒரு விஷயம் தான் சார். சென்ட்ரல் கவர்மெண்டால மட்டும்தான் எங்களோட உரிமைகள் என்னன்றதை புரிஞ்சுக்க முடியும். அவங்க யாருமே புரிஞ்சுக்கல, யாரும் புரிஞ்சுக்க விருப்பப்படல. எங்களோட உரிமையை நாங்க இழக்க விரும்பல. அதை நாங்க எல்லாருக்கும் எடுத்து சொல்லணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் அங்க கூடி இருக்கோம். அங்க இருக்கிற ஒவ்வொரு இளைஞனும் தான் தமிழை வெளிக்கொண்டு வரணும், அழிஞ்சிடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இருக்கான். ஜல்லிக்கட்டு அதுக்கு ஒரு ரீசன், அவ்வளவுதான். அஜித் சமாச்சார், உங்களுக்கு நிறைவு கருத்தை முன்வைக்கலாம். நீங்க கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பணும்னு சொல்லியிருந்தீங்க. உங்க நிறைவு கருத்து சொல்லுங்க. ரைட். நிச்சயமாக நம்முடைய பாரத பண்பாடு, தமிழர் பண்பாட்டின் அடிப்படையில் இருக்கக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு வீர விளையாட்டு, அதுக்கு ஒரு சிறப்பு சட்டம் கொண்டு வந்து மத்திய அரசாங்கம் இதை செய்ய வேண்டும். இந்த போராட்ட களத்திலே நாங்களும் இருக்கிறோம். இந்த போராட்டத்தை இந்திய ஒருமைப்பாட்டுக்கு எதிராக திசை திருப்ப முயற்சித்தால் நாங்கள் ஒருபோதும் அதை ஒப்புக்கொள்ள மாட்டோம். தொடர்ந்து களத்திலே இருப்போம். ஜல்லிக்கட்டு எங்களுடைய உரிமை, எங்கள் வழிபாடு. நாங்கள் எங்கள் வழிபாட்டு உரிமையை நிலைநாட்டுவோம். எங்களுடைய நாட்டு பசுக்களை, எங்கள் நாட்டு கோழிகளை, எங்களுடைய நாட்டு இனங்களை, எங்கள் நாட்டு விவசாயத்தை பாதுகாக்க நாங்கள் எப்பொழுதும் களத்திலே இருப்போம். உங்கள் கருத்துக்களுக்கு நன்றி அர்ஜுன் சம்பத். நிகழ்ச்சியில் நாம் சில கேள்விகளை தொடர்ந்து இருக்கிறது. ஆரி அவர்களிடமும் சந்தானலட்சுமி மற்றும் அத்தனை பேரிடம் பேச இருக்கலாம். கேள்வி நேரம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. கேள்வி நேரம் தொடர்கிறது. தமிழகம் முழுக்க நடைபெற்றுக் கொண்டிருக்கிற போராட்டங்களினுடைய முடிவு என்ன? இந்த போராட்டங்கள் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது? இந்த போராட்டங்கள் வாயிலாக இந்த இளைஞர்கள் அரசுகளுக்கு சொல்கிற விஷயம் என்ன? இது குறித்து இன்றைய கேள்வி நேரத்தில் நிறைய பேசிக் கொண்டிருக்கிறோம். வேல்முருகன் சார், இந்த பிரச்சனையை பேசிக் கொண்டிருக்கிற போது இந்த ஒரு போராட்டத்திற்காக, இந்த ஜல்லிக்கட்டை முன் வச்சு தமிழகம் முழுக்க நடைபெறுகிற ஒரு போராட்டங்களை அந்த மண்ணை சேர்ந்ததாக எப்படி பாக்குறீங்க? என்ன சொல்றது, எல்லாத்தையுமே பிரச்சனையாக்கி, எல்லாத்தையுமே அதை ஒரு அதில் ஒரு ஏதாவது ஒன்று பண்ணி அப்படியே தமிழர்களை போராட்டத்திலேயே ஆக்கி ஒட்டுமொத்த தமிழர்களையும் போராட்டத்திலே கடைசி வரைக்கும் வச்சுக்கிட்டே இருந்துட்டாருந்தா அதுக்கப்புறம் தமிழர்களே இருக்காம போயிடுவாங்க. தமிழர்களுடைய ஒட்டுமொத்த எல்லா இதுவுமே இருக்காம போயிடும். அப்போ அவங்க சொல்றதை நம்ம கேட்போம். ஏன்னா எல்லா அறிவாளியுமே, எல்லா திறமசாலியுமே, எல்லா இதுவுமே வந்து இங்கே தமிழ்நாட்டில் தான் இருக்குது. இதை எப்படியாவது அழிக்கணும். அப்போ என்னன்னாக்க எல்லாத்தையும் போராட்டத்தில் கொண்டு வந்து அடிச்சுக்கிட்டு, உதச்சிக்கிட்டு, வெட்டிக்கிட்டு, குத்திக்கிட்டு இப்படியே போராட்டத்திலே இருங்க. இப்படியே இருந்துகிட்டு இருந்தால் நாங்கள் வந்து அப்படியே இருப்போம். நீங்களும் அப்புறம் மாறி நாங்கள் ஏதாவது சொன்னாங்கனாக்கா, காட்சி கொடுத்தோம்னா ஏதாவது பண்ணாங்க வாங்கிட்டு அமைதியாக போடுங்க. சார், ஜல்லிக்கட்டுக்கான ஒரு நிகழ்ச்சியில் வந்துட்டு ஜல்லிக்கட்டு குறித்த ஒரு பாடல் பாடாமல் போனால் அது நல்லா இருக்காது. ஜல்லிக்கட்டினுடைய அவசியம் குறித்த கிராமிய பாடல்கள் இருக்கிறதா? அது தொடர்ச்சியா இப்போது இந்த ஜல்லிக்கட்டு மாதிரியான நிகழ்வுகள்ல அதை பாடுறாங்களா? ஜல்லிக்கட்டு பாடல்கள் நிறைய இருக்குது. இப்போ எனக்கு என்னன்னாக்கா, சரி இந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு பாடல் இருந்தால் தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வேணா ஒரு பாடல் பாடுங்க. எங்களுக்கு வேணும் ஜல்லிக்கட்டு, எங்களுக்கு வேணும் ஜல்லிக்கட்டு, இளைஞர் உலகம் காத்திருக்கு துள்ளிக்கிட்டு, இளைஞர் உலகம் காத்திருக்கு துள்ளிக்கிட்டு, அட பொங்கலுக்கு வேணும் ஜல்லிக்கட்டு, இந்த பொங்கலுக்கு வேணும் ஜல்லிக்கட்டு, நாங்க புத்துணர்வு பெறுகின்ற விளையாட்டு, நாங்க புத்துணர்வு பெறுகின்ற விளையாட்டு, எங்களுக்கு வேணும் ஜல்லிக்கட்டு, இளைஞர் உலகம் காத்திருக்கு துள்ளிக்கிட்டு, நேற்றல்ல இன்றல்ல தொன்று தொட்டு, நேற்றல்ல இன்றல்ல தொன்று தொட்டு, மிக நேர்த்தியுடன் நடந்து வந்த ஜல்லிக்கட்டு, மிக நேர்த்தியுடன் நடந்து வந்த ஜல்லிக்கட்டு, நிற்கலாம இதற்கு ஒரு தடை கேட்டு, நிற்கலாம இதற்கு ஒரு தடை கேட்டு, நாங்கள் நிற்கின்றோம் நீதிமன்ற விடை கேட்டு, நாங்கள் நிற்கின்றோம் நீதிமன்ற விடை கேட்டு. வேல்முருகன், இந்த நிகழ்ச்சியில் தற்போது கூடுதலாக நம்மோடு இந்த செக்மெண்ட்ல இணைகிறாங்க. சென்னையில் நடைபெற்ற இந்த ஜல்லிக்கட்டுக்கான ஆதரவு போராட்டத்தில் பங்கேற்ற துவாரகேஷ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். துவாரகேஷ், சொல்லுங்க, இந்த போராட்டத்தினுடைய உங்கள் பங்களிப்பு என்ன? அந்த போராட்ட காலத்தினுடைய நிலைமை என்ன? இந்த போராட்டம் பார்த்தீங்கன்னா, இது எல்லாருமே வந்து ஃபேஸ்புக்கை மட்டுமே பார்த்து வரல. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் சொல்லணும்னா,
உங்களோட தொலைக்காட்சிகளோடும் தான். இந்த நியூஸ் 7 தொலைக்காட்சிகளையும் பார்த்து தான் நான் எங்களை மாதிரி க்ரௌடும் வந்திருக்கு. ஆக்சுவலி நாங்களாம் கல்லூரி காலம் முடித்து பல வருஷம் ஆச்சு, கல்யாணம் ஆகி குழந்தைங்கள்லாம் இருக்குது. இதை பார்க்க எங்களுக்கே ஒரு உணர்வு, அது கட்டுப்படுத்த முடியாத ஒரு உணர்வு. மறுபடியும் நாங்கள் கல்லூரி காலத்துக்கு போன மாதிரி ஆகி எங்களை மாதிரி ஒரு 30 வயசு மதிக்கத்தக்கவங்களாம் நிறைய பேர் அங்கே இருக்காங்க. ஸோ இது வெறும் கல்லூரி மாணவர்களோட போராட்டமும் இல்லை, இது இதே மாதிரி தொடர்ந்துடுச்சுன்னா அடுத்தது 40 வயசுக்காரங்க வருவாங்க, அடுத்தது 50 வருவாங்க, பொறுமையாக 60 வயசுக்காரங்களும் வருவாங்க. துவாரகேஷ், இந்த பங்கேற்பின் வாயிலாக நீங்க என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அரசுக்கு என்ன கடத்த விரும்புறீங்க? என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த பிஜேபியும் சுப்ரீம் கோர்ட்டும் வேறு இல்லை என்னை பொறுத்தவரையிலும். எப்படி கேட்டிங்கன்னா, இந்த காவேரி நதிநீரோட கரெக்டாக அந்த ஜட்ஜ்மெண்ட் வருது, இத்தனை வருஷம் ஜட்ஜ்மெண்ட், நதிநீருக்கு மேலாண்மை வாரியம் அமைக்கணுன்ட்டு. அப்போ நம்ம தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி பிரதிநிதியை அறிவிச்சிட்டாங்க. உடனே மோடி கடைசிக்கு முன்னாடி நாள் தலையிட்டு இதெல்லாம் நாங்கள் எழுதி பார்த்துக்குறோம், அது தமிழரோட உரிமைன்னு வரும்போது டக்குன்னு தலையிட்டு இது செல்லாது. நாமளும் எதிர்பார்த்தோம், ஐயோ கரெக்டான நம்ம ரைட்ஃபுல் ஷேர் ஆஃப் வாட்டர் வந்துடும்ன்ட்டு நினச்சோம். திடீர்னு மோடி தலையிட்டு அதெல்லாம் செல்லாது அப்படின்ட்டாரு. அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் தடை போட்டுடுச்சு, ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாதுன்னு. இதுக்கு நான் என்னப்பா பண்ணுவேன்? எனக்கு என் கையில் என்னப்பா இருக்குது? இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு தானே இருக்கோம். இன்னும் எத்தனை வருஷம் சார் இது மாதிரி? இவங்க 2 பேருமே ஒன்று தான், பிஜேபியும் சரி சுப்ரீம் கோர்ட்டும் ஒன்று. தமிழர்களோட உரிமை எங்கே நிலவி நாட்டப்படுதோ அங்கே ஓங்கி மெதிப்பாங்க, எங்கே நிலைநாட்டப்படலையோ அங்கே வேடிக்கை பார்த்து சிரிப்பாங்க. இதுதான் பிஜேபியும் இதுதான் சுப்ரீம் கோர்ட்டும் பல வருஷமாக பண்ணிட்டு இருக்காங்க. துவாரகேஷ், இப்போ நீங்க ஒரு கல்லூரி படித்து முடித்த ஒரு இளைஞர், நமக்கு சட்ட ரீதியிலான சட்டத்தின் மீதான நம்பிக்கை, சட்ட ரீதியா நம்முடைய உரிமையை மீட்டு கொண்டு வருவதற்கான வாய்ப்பு, நாம தேர்ந்தெடுத்த மக்கள் பிரதிநிதிகள் அதற்காக அழுத்தம் கொடுக்கிறது, இந்த விஷயங்கள் எல்லாம் ஏன் நம்பிக்கை இல்லை? இந்த விஷயங்கள் எல்லாம் நம்மளால ஏன் ஒரு உரையாடலை நிகழ்த்தவே முடியல? இது ஒரு மாயை மாதிரி இருக்குது சார். இந்த பிஜேபியும் சரி, காங்கிரஸும் சரி, திமுகவும் அதிமுகவும் சரி, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க நிறைய தொண்டர்களை சேர்த்து வச்சுருக்காங்க. 1.5 கோடி பேர், 1,75,00,000 பேர் அதிமுகவும் 1.5 கோடி தொண்டர்களையும் இவங்க சேர்த்து வச்சுருக்காங்க. எங்களை மாதிரி படித்த இளைஞர்கள்லாம் இதில் ஒரு 30, 40, 50 லட்சம் பேர் தான். நாங்கள் ஓட்டு போடுறோம் இல்லையா, அவங்க தான் சார் ஜெயிப்பாங்க, ஏன்னா 1.5 கோடி ஓட்டு சார். இன்னைக்கு அதிமுக வாங்கினது 1,57,00,000 ஓட்டு தானே, ஆனால் அவங்க தொண்டர்களே 1,75,00,000 பேர் இருக்கதா சொல்கிறாங்களே. அப்போ அந்த தொண்டர்களே மாறி வராங்கன்றதானே அர்த்தம். நன்றி துவாரகேஷ், உங்கள் கருத்துக்களுக்கு நன்றி. இங்க பேச வேண்டிய முக்கியமான விஷயம், இந்த பிரச்சனையை அடுத்து எப்படி எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த போராட்டங்கள் நம்ம ஒரு காசுக்காக வந்தோம், அசம்பிள் ஆனோம், போராடினோம், அது நடக்கலைங்கிறதுக்கு அப்புறம் பிரிஞ்சு போனோங்கிறத தாண்டி இது அடுத்த ஸ்டெப் எப்படி எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இனி எடுக்க போகிற நடவடிக்கை தான் மிக முக்கியமான நடவடிக்கைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ பொங்கல் 15 நாள் முடிஞ்சிருச்சு, இன்னும் 2 நாள் நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணுவீங்க, இன்னும் 2 நாள் உங்களை தம் கட்டுவீங்க, அப்புறம் அவங்களுக்கு ஒரு வேலை இருக்கும், கிளம்பி போயிடுவோம் அப்படின்னு ஒன்று இருக்கும். இங்கெல்லாம் ஒரு செல்ஃபி எடுத்து நம்ம இங்கே இருந்தோம், நானும் கலந்துக்கிட்டேன். இப்போ எல்லாருமே என்ன கேட்டாங்க, இந்த மாதிரி போராட்டத்துக்கு நடிகன் நீங்களாம் எது பாப்புலாரிட்டிக்காக நீங்கள் போகிறீங்களா அப்படி. நான் சொன்னேன், அதே ஒரு கேள்வி தான் சொன்னேன் அவர்கிட்ட. நடிகன் தேவையில்லை அந்த போராட்டத்துக்கு, ஒரு தமிழன் தான் அந்த போராட்டத்துக்கு தேவை. ஏன்னா நடிகன்கிறது வேலை பார்க்குற அவங்கவுங்க ஒரு வேலை பார்க்குறாங்க, அதோட அடையாளம் அவ்வளோதான். என்ன ஒரு 1000 பேருக்கு தெரியும், என்னோட பெரிய ஸ்டாராக ஒரு 1,00,000 பேருக்கு தெரியும், அதோட ஸ்டேட்டில் தமிழ்நாடு பூரான் தெரியும், இல்லை இந்தியா பூரான் தெரியும், அவ்வளோதான் வித்தியாசம். பட் இங்கே உணர்வு ரீதியான விஷயங்கள் தான் நம்ம முன்னெடுத்து வைக்கிறோம். அங்கே 2 விஷயம் என்னென்னா, நான் தான் அதை சொன்னேன், நாங்கள் போய் செஞ்சதெல்லாம் சிறு துரும்பு. இங்கேருந்து சென்னையில் கிளம்பி போய் என்னை உள்ளே விடலை, கைது பண்ணாங்க, உள்ளே 1 மணி நேரம் உட்கார வச்சாங்க, என்னை ஃபஸ்ட்டு யாருன்னு தெரில, அதுக்கப்புறம் உட்காந்தாங்க, அப்படி உட்காந்து நம்ம தகவல் சொல்கிறோம், நீங்கள் தான் சார், அப்படி உட்கார வச்சுட்டு உள்ளே விடலை, அப்புறம் பேசி கீசி சமாதானம் பண்ணி வரதுக்கு 1 மணி நேரம் என்னை உள்ளே விடலை, அவங்க ஃபோனை பிடிங்கி வச்சுக்கிட்டாங்க. அப்போது இன்றைக்கி நான் ஒரு ட்விட்டரில் கூட நான் அதை தான் போட்டேன், நேற்று என் கைது, இன்று மாணவர்கள் கைது. ஸோ எங்கள் கைது எங்கள் கைகளை கட்டாது, நீ மாணவர்கள் இது கட்டுப்பட மாட்டாங்க. ஏன் நீங்கள் கேட்டீங்க இல்லையா, முதல் நிறையா கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்க, இந்த சமுதாயத்தை திசை திருப்புறாங்களா, இங்கே ஏன் கூடினாங்க, இவ்வளோ நாள் இல்லாமல் எங்கே இருந்துச்சு, போராட்டம் நிறைய நடந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம வேலன் இவர் சொன்னார், சார் சொன்னாங்க, நிறையா நடந்துகிட்ருக்கு. போராட்ட குணமே நம்மக்கிட்ட குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. நம்ம எல்லாம் டிவி முன்னாடி உட்காந்துக்கிட்டு செல்ஃபோனை நோண்டிக்கிட்டு மட்டுமே தான் இருக்குமே தவிர, சிந்தனைகள் நிறைய அங்கே விழுகுது, நிறைய கருத்துக்களை டெய்லி போடுறாங்க. பட் ஷேர் பண்ணுறோமா,
இல்லை படிச்சுட்டு அதோட அடுத்த வேலையை செல்போன் பார்க்குறோம். டிவியும் போராட்ட கணத்தை குறைச்சிருச்சுன்னு சொன்னதிலிருந்து செல்போனும் டிவியும் போராட்டத்தை தூண்டி இருக்குன்னு இப்போ சொல்றோம். ரெண்டு அதுதான் சொல்றேன். இப்போ இந்த போராட்ட குணம் இருக்கு இல்லையா, இந்த இளைஞர்களை எழுச்சிமிக இன்னைக்கு ஒரு பெரிய போராட்டம். இன்னைக்கு கரண்ட் இல்லைன்னு சொல்றாங்க, எல்லாரும் செல்போனை கூட்டிக்கிட்டாங்க. ஏன் நிக்கிறோம், எதுக்கு நிக்கிறோம்னு தெரிஞ்சு நிக்கிறாங்க. யாருமே தெரியாம சும்மா வாங்க நம்மளும் போய் மெரினா பீச்சில் நின்றுட்டு வருவோம், நம்மளும் ஒரு போட்டோ எடுத்துட்டு வருவோம், நம்மளும் அதில் கலந்துப்போம் அப்படிலாம் கிடையாது. அப்போ அந்த போராட்டம் உணர்வு ரீதியான ஒரு போராட்டம் இருக்கும். இது நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இதுக்கு ஒரே வடிகால் என்னன்னு கேட்டா, இந்த போராட்டம் சுழற்சி முறையில் இருக்கணும். அதாவது ஏன்னா நீங்க டயர்ட் ஆயிடுவீங்க. இன்னைக்கு இவங்க சொன்னாங்க ஒரு நாள் வேலையை போட்டு வந்துட்டாங்க, நாளைக்கு ஒரு மாதம் இவங்களால இருக்க முடியுமான்னு கேட்டால் வீட்டுக்கு சாப்பாடு கொடுக்கணும், சம்பாதிக்கணும், வீட்டில் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ நான் போய் எல்லா பட வேலையை விட்டுட்டு காலையிலேருந்து இதே வேலையை நான் அறிஞ்சேன்னா இதே தான் என் வீட்லேயே நடக்கும். அப்போ என்ன எதிர்ப்புனா சுழற்சி முறையில் இருக்கணும். காலையில் ஸ்கூலுக்கு போகிறாங்களா பசங்க, இன்னைக்கு தான் விழிப்புணர்வு அடைஞ்சிருக்கு. காலையை ஏன் வளர்க்குறாங்க, இப்போ எல்லாருக்கும் காலை வளர்க்கணுங்கிற ஒரு நோக்கம் வந்திருக்கு. நான் சென்னையில் இருக்கேன், என்கிட்ட இடம் இல்லை, பட் வாடகைக்காவது ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஒரு வாடகை எடுத்துகிட்டு வாங்க நம்ம ஒரு 5 காலையை வளர்ப்போம். ஈஸி இல்லை, ஒரு ஆளாக வளர்க்கும் போது தானே செலவு ஜாஸ்தி. அப்போ அந்த காளைகள் வளர்க்குறது மூலிமா நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ விவசாயம் பண்ணுறதுக்கு இயற்கை உரம், நான் தான் சொன்னேன் இயற்கை உரம் எங்கேருந்து வரும், மாட்டு சாணத்துலேருந்து வரும், ஆட்டு புழுக்கையிலேருந்து வரும். இப்போ அக்வா ஃபார்மிங் தான் இன் ஃபியூச்சர். ஓகே, அக்வா ஃபார்மிங் மூலிமா நீங்கள் அதோட சேர்ந்து அந்தந்த மண்ணும் சீதோஷ் நிலைக்கு தகுந்த மாதிரி மீன்களை வளர்க்க வரைக்கும் இந்த போராட்டம்ங்கிறது கொள்கை சார்ந்த செயல் வடிவம் பெறணும், செயல் வடிவம் பெறணும், அதற்கு முன்னெடுக்கணும். நான் அண்ணா யூனிவர்சிட்டியில் 2-3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஈவெண்ட்டில் போய் கலந்துக்கும் போது, நான் அங்கே தான் கோட்டூர்புரத்துலாம் குடியிருக்கேன், நான் போகும்போது வரும்போதெல்லாம் பார்க்குறேன் ஒரு நிகழ்வு என்னை ரொம்ப பாதிச்சுக்கிட்டே இருந்த ஒரு விஷயம். அதே அங்கே உள்ளுக்குள்ள போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு தெரியும், அங்கே டெக்கோஃபஸ் ஒவ்வொரு நிகழ்வுகளும் மிக பிரம்மாண்டமாக எல்லா காலேஜும் வருவாங்க. அதே மேடையில் நான் ஒரு கேள்வி கேட்ட விஷயம்தான், தமிழ்நாடு நடத்தக்கூடிய ஒரு காலேஜில் தமிழ் விவசாயி உற்பத்தி பண்ணுற ஒரு கரும்புக்கும் இளநிக்கும் காம்பவுண்டுக்குள்ளே இடம் கிடையாது. பன்னாட்டு நிறுவனங்கள் நம்ம தயாரிக்கிற கோக்கும் பெப்சிக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு இடம் கொடுக்குறோமே தவிர, அப்போ நம்மலாம் எங்கே வச்சுருக்கோம் அப்படின்னா, அவன் வெளியில இருந்து வித்துக்கிட்டு இருக்கான். ஏன் அவனுக்கு ஒரு ஸ்டால் போட்டு உள்ளே கொடுத்து வித்தா வேணான்னு இருக்கா? அந்த வருமானம் ஏன் அவனுக்கு போகக்கூடாது? நமக்கே நம்மளை பற்றின பெரிய ஐடியா இல்லை. இன்னைக்கு கொடி பிடிக்கிறதுங்கிறது நான் அதை தான் சொல்லிருக்கேன். இன்னைக்கு இளைஞர்கள் நீங்கள் சும்மா நீங்கள் இதை நான் 1.5 வருஷம் 2 வருஷமாக கத்திக்கிட்டு இருக்கேன். நான் காஃபி டீ குடிக்கிறது இல்லை. நான் வீட்டில் என்னை பார்த்தாலே இன்டர்வியூ எடுக்கும்போது சிரிப்பாங்க. கம்பு, ராகி, கூழ் இதை தான் நான் குடிச்சிட்டு இருக்கிறேன். நான் வேற ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ்க்கு எகென்ஸ்டாக ஃபைட் பண்ணுறேன். எந்த ஹோட்டலுக்கு போனாலும் எந்த ஹோட்டலில் போட்டிருக்காங்க ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ் ஆர் ப்ரொஹிபிட்டட், இங்கே இந்த எண்ணெயில் தான் நாங்கள் தயாரிக்கிறோம். யார் கொடுக்குறா? 5000 ரூபா கொடுக்குறோம், 2000 ரூபா கொடுக்குறோம். சர்வீஸ் சார்ஜஸ்ன்னு புதுசாக போட்டு அதையும் நம்ம நீங்கள் இளைஞர்களுக்கு வைக்கிற கடைசி கோரிக்கை, இளைஞர்கள் நீங்கள் இந்த எழுச்சி முறையில் சுழற்சி முறையில் நீங்கள் போராடும். சுழற்சி முறைனா என்ன அப்படின்னா, காலையில் ஆஃபீஸ் போனீங்களா 5 மணிக்கு மெரினா வச்சுக்குவாங்க, ஷிஃப்ட் முறையில் அவன் கிளம்பி போயிடுவான், நீங்கள் ஒரு 500 பேர் உட்காருங்க. மத்திய அரசுக்கு தொடர்ந்து நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருங்க. ஆமாம், இது பிசி ஆக்ட் அவங்க மூலியமா மட்டும்தான் இதை பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்க சட்டத்தை மாற்றணும் அப்படின்னா மத்திய அரசுக்கு நம்ம நிர்பந்தத்தை ஏற்படுத்தணும். இப்போ எப்படி தெலுங்கானா அவங்க போராடி எப்படி வாங்கினாங்க? நம்ம தமிழ்நாடு கேட்கல, தமிழ்நாடு கேட்கல, தமிழனே இணை தமிழ்நாட்டில் வாழ விடு. நன்றி ஹரி, நன்றி. சந்தானலட்சுமி, உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த போராட்டங்களின் வாயிலாக அரசுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அடுத்த கட்டமாக இது எப்படி நகர்வு எதிர்பார்க்குறீங்க? சார், அடுத்த கட்டமாக நாங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம் காலையிலே, எங்களுக்கு தேவையான உரிமைகள் எங்களுக்கு தரப்படலை அப்படின்னா யாரும் ஓட்டு போட ரெடியாக கிடையாது. அங்கே இருக்கவங்க அதான் சொன்னாங்க. நெக்ஸ்ட் கலெக்டர் ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் எங்களுக்குன்னு கொடுத்த சிட்டிசன்ஷிப் உரிமை எங்களுக்கு தேவையில்லை, எங்களால் வாழ்ந்துக்க முடியும், எங்களோட ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு எதுவாக இருந்தாலும் சரி கவர்மெண்ட்டால் அங்கீகரிக்கப்பட்ட ப்ரூஃப்ஸ் நாங்கள் அங்கே சப்மிட் பண்ணுறதா தான் இருக்கும். ஓகே, இன்னொரு விஷயம், அவங்க சொன்ன மாதிரி சுழற்சி முறையில் போராடணும் அப்படின்னு அதுவும் நடந்துட்டு தான் இருக்குது. காலையில் ஷிஃப்ட் போனவங்க முடிச்சுட்டு திரும்ப ஆஃபீஸ் ஜாயின் பண்ணாங்க. இப்போ நைட் ஷிஃப்ட் போயிருக்காங்க, அவங்க மறுபடியும் நாளை காலையில் பங்கெடுக்கிறது இருக்காங்க. ஓகே, நன்றி தனலட்சுமி. வேதலட்சுமி, உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த போராட்டங்கள் எப்படி போகணும்னு எதிர்பார்க்குறீங்க? அந்த மண்ணின் மைந்திரா இல்லை, 2 பேருமே கரெக்டாக சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னாக்க இப்படி தான் இருக்கணும், இப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்க ஏன்னா சொல்ல முடியாது. அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, இப்போ ஒரு 2 நாள் நடத்துவானோ, ஒரு நாள் நடத்துவானோ, அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டு போயிடுவானுங்க. அவனுக்கு அப்புறம் நிறைய வேலைகள் இருக்கும், அப்புறம் குடும்பத்தை பார்க்கணும், குட்டியை பார்க்கணும், பிள்ளைங்களை பார்க்கணும், எல்லாத்தையும் பார்க்கணுன்ட்டு விட்டுடுவாங்க. அதுக்கப்புறம் இவனுக்கு இப்படி தாண்டா எப்பயுமே தமிழர்கள் அப்படின்னு நினச்சதுனால அவங்களுக்கு இப்படி இந்த அளவு கொண்டு வந்திருக்காங்க. நம்ம இனிமேல் இவர் சார் சொன்ன மாதிரி, மேடம் சொன்ன மாதிரி இதை அப்படியே நிர்பந்தம் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது நமக்கு எங்களால் வாழ முடியும். அப்போல்லாம் ஒரு காலகட்டத்தில் வாழ எங்கள் தாத்தம் பாட்டெல்லாம் எந்த ஆதார் கார்டு இருந்து வாழ்ந்தோம், எந்த ஏடிஎம் கார்டு இருந்து வாழ்ந்தோம், எந்த ரேஷன் கார்டு இருந்து வாழ்ந்தோம், நம்மளாம் எல்லாமே சந்தோஷமாக வாழலையா, மகிழ்ச்சியாக வாழலையா, அதுமாரி நாங்கள் வாழ்ந்துட்டு போகிறோம், அதுமாரி இருந்துட்டு போகிறோம். அதனால் இந்த போராட்டங்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் பொழுது தான் அதுக்கான வெற்றி கிடைக்கும். திருவருடைய இந்த ப்ராசஸ் அரசாங்கம் இந்த போராட்டங்களை எவ்வளோ சீரியஸாக எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்க?
இதை எப்படி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் மத்திய மாநில அரசு? இல்ல அடிப்படையில் நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறோம். என்னன்னா வந்து அரசு வந்து இது ஜல்லிக்கட்டுங்கிற தனி ஒரு விஷயமா மட்டுமே பார்க்கல. அது உலக வர்த்தக கழகம் சொல்லக்கூடிய WTOல விவசாயத்தை அழிப்பதற்கான ஒப்பந்தத்தை கொடுத்துருக்காங்க. விவசாய நிலம், ஒட்டுமொத்த விவசாய விளைபொருள்கள் அத்தனையுமே கார்ப்பரேட்டுக்கு கொண்டு போகப்படுது. அது மட்டும் இல்லாமல் பண்ணை என்று சொல்லக்கூடிய இந்த ஆடு மாடு அனைத்துமே வந்து மரபணு மாற்று முறையில் பெரிய கார்ப்பரேட் நிறுவனம் கட்டுப்பாட்டில் கொண்டு போகிறாங்க. அப்போ வந்து விவசாயியும் அழிக்கணும், இங்கே பண்ணை மாடுகளையும் அழிக்கணும், அதுக்கு இருக்கக்கூடிய அந்த இண்டஸ்ட்ரியை அழிக்கணும். இப்போ இது சேர்ந்த ஒரு வேலை தான். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு நடக்கக்கூடிய இதே நேரத்தில் கிட்ட 100 விவசாயிகள் தற்கொலை செய்திருக்கிறார்கள். இது குறித்து எதுவுமே பேசப்படலை. அப்போ இது எல்லாமே சேர்ந்த ஒன்றாக நினைக்கிறது. இதெல்லாம் நாங்கள் சொல்கிறோம் வந்து மொத்தமாக வந்து ரேஷன் கடையை மூட போகிறது, விவசாயிகளுக்கு மானியங்களை குறைக்கிறது, அப்போ விவசாய தண்ணியே இல்லாமல் பண்ணுறது, அப்புறம் விவசாய கூட்டுறவு வங்கியை மூடுறது, இது எல்லாமே சேர்ந்து நடந்துட்டு இருக்கு. மிகப்பெரிய அதாவது என்னன்னா இப்போ காவிரியில் இருக்கக்கூடிய 1 கோடி மக்கள் அனாதைகளாக மாற்றப்படுகிறார்கள், அகதிகளாக மாற்றப்பட போகிறார்கள். இந்த 1 கோடி பேரை நீங்கள் எப்படி பாதுகாக்க போறதா தமிழ்நாட்டினுடைய எதிர்காலமே இருக்குது. அது விவசாயிகளை பாதுகாக்கக்கூடிய அந்த இடத்துக்கு இந்த போராட்டம் நகர்றதா ரொம்ப முக்கியம். அது உலக வர்த்தக கழகத்தில் இந்தியா வந்து ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. அதனால காங்கிரசும் பாரதிய ஜனதா கட்சியும் திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து நின்று தடைக்கு வந்து பின்னாடி நின்னாங்க. ஏன் இவ்வளவு பேர் போராடுறாங்க? ஏன் வந்து இவங்களை சந்திக்க மாட்டேங்கிறாங்கன்னா இவங்க கையெழுத்து போட்டு வந்துட்டாங்க. அதனால கையெழுத்து போட்டு வந்தவங்க இவங்ககிட்ட வாக்குறுதி கொடுத்து ஏமாற முடியாது, ரொம்ப நாள் வந்து ஏமாற்ற முடியாது. இப்போ பிரச்சனை வந்து இந்த போராடக்கூடியவர்கள் ஒன்றை நன்றாக புரிஞ்சுக்கணும். உலக வர்த்தக கழகத்தில் போட்ட கையெழுத்தை ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறணும்னு சொல்ற நெருக்கடியை கொடுக்கும் பொழுதுதான் தீர்வு வரும். நம்ம ஜல்லிக்கட்டுங்கிற தனி விஷயம் அல்ல, தனி பண்பாட்டு விஷயம் மட்டுமல்ல, தற்சார்பு விவசாயத்தை முழுவதுமாக அளிப்பதுதான் இந்த வேலை. அதுல மோடி, காங்கிரஸ், திமுக, அதிமுக சேர்ந்து நிற்கிறது. அதான் உண்மை. நன்றி திருமுருகன். இந்த ஜல்லிக்கட்டுக்கான போராட்டமாக மட்டும் இதை பார்க்க முடியாது, இந்த மண்ணுக்கான போராட்டமாக இதை மாற்ற வேண்டும். 100 விவசாயிகள் இருந்திருக்கிறார்கள். விவசாயிகளுக்கான உரத்த குரலை, தற்சார்பு விவசாயத்துக்கான குரலாக இந்த போராட்டங்களை மாற்றுவதன் வாயிலாகவே என்ன காரணத்திற்காக இந்த ஒன்று கூடல் நிகழ்ந்திருக்கிறதோ அது பூர்த்தியாகும் என்கிறார்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஆளுமைகள். நிகழ்ச்சியில் பங்கேற்ற 5 பேருக்கும் கேள்வியும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. இன்னொரு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.